அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். தானம் தவம் இரண்டும் தாங்காவியன் வானம் வழங்காதெனின். அதோட பொருள் என்ன அப்படின்னா, திருக்குறளுடைய பொருள், மழை பெய்யாவிட்டால் பிறருக்காக செய்யக்கூடிய தானம், தனக்காக செய்யக்கூடிய தவம் இரண்டுமே நின்றுவிடும். அதிகபட்சமா திருக்குறள்ல வள்ளுவர் வான் சிறப்புல சொல்றது ரெண்டாவது, கடவுளுக்கு அடுத்தது வான் சிறப்பு தான் சொல்றாரு. அது சொல்லும் பொழுது, மழை இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்களே இருக்காது. அப்போ கடவுளுக்கு அடுத்த இடத்தில் மழை என்ற பொருளில் முழுமையாக மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார். அதை விடவும் சிறப்பு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது முக்கியம். அதை விட இன்னொன்று சொல்றாரு, மழையை எப்போதும் கர்ம அடிப்படையில் வர்றது. மழையை என்னடா மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. மழையை எந்த சூழ்நிலையிலையும் எந்த வார்த்தையாலும் மனதால் கூட திட்டக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இந்த மழைதான் உயிர். மழையை வைத்து தான் உயிர்கள் பிறக்கிறது, வாழ்கிறது, வளர்கிறது, இறப்பு அனைத்துக்குமே அடிப்படை ஆதார சுருதியாக இருப்பது மழை. எனவே மழை நல்லா பெய்யுதே. பின்னாடி நல்ல பால் வைக்க டேங்க் கிளீன் பண்ணிட்டு போட்டு. வணக்கம், குமார் சாருங்களா? ஆமாம் சார், குமார். ஏதாவது பேசணுமா? இல்லை சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். பரவாயில்ல. நான் இந்த செஷனுங்கிறது, இந்த வகுப்பு அப்படிங்கிறது வகுப்பு உண்டு, பாடம் இல்லை. மழை வந்துகிட்டு இருக்கு, அதனால தான் டைரெக்டாக லைவுக்கு வந்துட்டேன். வி ஹாவ் ஷேர் எவ்ரி திங், எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வான் சிறப்பில் அவர் சொல்றதுல முக்கியமான விஷயம், மனதால் கூட மழையை பழிக்கக்கூடாது. அப்போ பாவம் அப்படிங்கிறதுல மழையை பழித்தல் கூட ஒரு வகை பாவம் அப்படின்னு சொல்றாரு. எனவே மழை வருகிறது, மழை பெய்து சென்னையில் கடுமையான மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்களில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழையோட ஃபர்ஸ்ட் ஹைலைட் பாயிண்டே லீவ் விடுறது தான். ஸ்கூலுக்கு மழை பெய்ஞ்சா உடனே லீவ் விட்டு தான் மழைக்கே மரியாதை. இல்லைன்னா மழைக்கே மரியாதை இல்லை. என்னடா மற்றது கூட விட்டுரும், ஃபர்ஸ்ட் பள்ளிக்கூடம் லீவ் விடுறாங்களா? ரைட்டு. அப்போ if you are really feel happiness to the rainy seasons, we expect from the holiday leave from the school. பள்ளிக்கூடத்துல லீவ் விட்டு தான் அப்பா அன்னைக்கு மழை பெஞ்சதுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைய வகுப்பில் மழையை பற்றிய சிலருக்கு அந்த மகிழ்ச்சியான தருணம் அதை பற்றி, அல்லது பொதுவாக எல்லாமே ஒரே இதில் ஒன்வேவில் இருக்கக்கூடாது. நம்ம இங்கிருந்தே கருத்துக்கள் அப்படின்னா அங்கிருந்தும் கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது வழக்கமாக. இன்றைய செஷனில் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு உங்களுக்கு எது இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ளலாம். மழையை பற்றி உங்களுடைய அனுபவமும் இது ரெண்டை பற்றி மட்டுமே பகிர்ந்து கொள்ளலாம். அதிகமான அனுபவம் வாத்தியாருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், ஆசிரியர்களுக்கு இருக்கும். பட் யாராக இருந்தாலும் இதை பற்றியான அனுபவம் இருக்கும். அதை பகிர்ந்துக, ஒரு நிமிஷம் உங்களுடைய பகிர்ந்துக. அதுக்கு இடையில திங்க் பண்ணிக்கிங்க. இந்த கேள்வி கேட்கறதுல அடிக்கடி கேள்வி கேட்கும்போது இடையில சார்ட்ட கேள்வி கேட்கணுங்கிறாங்க இல்லையா? எனக்கு ஞாபகம் வருது, +1 +2 நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இருக்கோம். அப்போது வெங்கட்ராமன் அப்படின்னு ஒருத்தர், ஜெயந்தின்னு ஒரு மேடம், ஒருத்தவங்க என்னுடைய கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ். சயின்ஸில் சயின்ஸ் டீச்சர் என்ன பண்ணுவார், சார் தோத்தாத்திரின்னு அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு, அவருடையனா கிளாஸ் முடிச்சுட்டு கடைசி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸு டவுட் இருந்தால் கேளுங்க மாதிரி, டெய்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி டவுட் இருந்தால் கேளுங்க அப்படிம்பாரு. அவர் சொல்லிட்டு டவுட் இருந்தால் கேளுங்கன்னு உடனே நம்ம யோசிச்சு சார் அப்படின்னு பேசுறதுக்குள்ள வெங்கடம் சார் 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 10 தடவை சார் சார் சொல்லிடுவான். அதனால சொல்லுங்க அப்படிம்பாரு. சரி, ஒரு நாள் 2 டெய்லி அப்படிதான். அவர் என்ன பாடம் நடத்தினாலும் சரி, சும்மா இருந்தாலும் சரி, உடனே சார் 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 கேள்விதான். உடனே அந்த ஜெயந்தி அவங்களும் அப்படிதான். ஜெயந்திங்கிறது டாக்டராக இருக்காங்க, அவங்க நார்மல் இன்ஜினியராக இருக்காப்புல. ஓகே, கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணாரு, ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எனக்கு நமக்கு கேள்வி கேட்காம விட்டால போதும், இந்த பீரியட் முடிஞ்சா போதும்ட்டு மணி அடிக்கிறது மட்டும் பார்த்துக்கிட்டு, மணி அடிச்சாச்சா ஓகே அப்பா இந்த பீரியடு முடிஞ்சிச்சுன்னு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, கேள்வியை கேட்கலன்னா அவங்களையும் கேட்பாரு, ஏன் நீ கேள்வியை கேட்க மாட்டேங்கிறன்னு. கேள்வி கேட்டுட்டு இருந்தா எது கேள்வி கேட்டாரு,
அவர்கிட்ட எப்படியுமே தப்பிக்க முடியாது. சரி, இவன் தான் முதல்ல கேட்டு 5 நிமிஷத்தை டைம் பாஸ் பண்ணிவிடுவான்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். முடிஞ்சிடும், போயிடுவோம். ஒரு தடவை ஜென்ரலாக சயின்டிஃபிக்காக நிறையா சொல்லுவார் அவர். அவருடைய கிளாஸில் வந்து அறிவியல் பூர்வமான தகவல் நிறையா கேட்ட அனுபவத்தில் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சுடுகாட்டு பகுதியில் இருக்க இடுகாட்டு பகுதி, இடுகாடு சுடுகாடு ரெண்டு இருக்கு. பிணத்தை எரிக்கிற இடம் அப்படிங்கிறது சுடுதல், சுடுகாடு. இடுதல், அந்த உடலை மண்ணுக்குள் இடுவது இடுகாடு. அந்த இடுகாட்டு பகுதியில் வந்து சம்டைம்ஸ் வந்து நல்ல உச்சி வெயிலில் இருக்கும்போது ஃபயர் ஆகும். இந்த காட்டேரி வந்துருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஏன் வந்து சுடுகாட்டில் திடீர்னு ஃபயர் ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதான் சார் சுடுகாடு, அதில் தான் பேய் இருக்கும், அதில் தான் வரும் அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னார் சயின்டிஃபிக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உடலில் வந்து உடல் வந்து புதைக்கப்படுகிறது, தசையெல்லாம் வந்து அழுகி போயிடும். அப்போ மிஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறது எலும்பு இருக்கும், எலும்பு கூடு இருக்கும். அப்போ அந்த எலும்பு கூடுல மேக்சிமம் பாஸ்பரஸ், கால்சியம் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும். பாஸ்பரஸ் வந்து டீகம்போஸ் ஆகி பாஸ்பரஸ் ஆக்சிஜனாக இருக்கும். அப்போது இந்த தசைப்பகுதி இருக்கு இல்லையா, தசைப்பகுதி உருகிய போது மண்ணுக்கும் தசைப்பகுதிக்கும் அந்த எலும்புக்கூட்டுக்கும் மண்ணுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அப்போ அந்த கேப் இந்த பாஸ்பரஸ் எலும்பு வந்து டீகம்போஸ் ஆகி அந்த பாஸ்பரஸ் கேஸ் இருக்கும். அப்போது பூமி ரொட்டேட் ஆகும்போது சம்டைம்ஸ் அந்த இடத்துல கேப் வெளியில் வர்றது, ஒரு கேப் வெடிப்பு வரும்பொழுது இந்த பாஸ்பரஸ் இப்போ எப்படி கேஸ் இருக்கோ, வீட்டில் பயன்படுத்துகிற எல்பிஜி கேஸ், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், இதே மாதிரி அந்த இடத்துல ஒரு கேப் இருந்தோடனே ப்ரெஷரில் அடிக்கும் அந்த பாஸ்பரஸ் பி. அந்த கேஸ் ப்ரெஷரில் அடிக்கும்போது வெளியில் இருக்க ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இதோட வினைப்பட்டு பாஸ்பரஸ் பாஸ்பீனா மாறும். பாஸ்பீனா மாறும்போது உடனே ஃபயர் ஆகும். அதோட சேரும்போது ஃபயர் ஆகும். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, இதை பற்றி கேளுங்க, ஏதாவது கேளுங்கன்ட்டு திரும்ப உடனே அவர் அந்த பக்கம் திரும்பி எழுத ஆரம்பித்தார். டக்குன்னு என்ன பண்ண, இதில் எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்காக சப்ஜெக்டாக கேட்கும்போது தானே கஷ்டம். ஜென்ரலாக பேசும்போது கேட்கலாம் இல்லையா? அதுவும் பேய் பிசாச்சுங்கும்போது இதை பற்றிலாம் கேட்கலாம். பேய் இருக்கிறது உண்மையாக, அது எப்படி வருது, அது நிறையா சூப்பராக இருந்தது அந்த செஷன்ஸ். அது அட்டகாசமாக இருக்கும். அதை பற்றி சொல்லிருந்தார். எப்படி வந்து பேய் பிடிக்குது, பேய் ஓட்டுறவங்க வந்து பேய் பிடிக்கிறது போய் சயின்டிஃபிக்காக சொன்னார். எப்படி பேய் பிடிக்குது ஒருத்தருக்கு, பேய் பிடிக்கும் பொழுது அப்புறம் பேய் ஓட்டுறவங்க எப்படி ஓட்டுறாங்க, பேய் ஓட்டினதுக்கு அப்புறம் நார்மல் நிலைக்கு எப்படி வர்றாங்க, அப்போ கான்சியஸ் சப்கான்சியஸ் ஸ்டேஜில் என்ன நடக்குது, எல்லாமே அட்டகாசமாக சொல்லியிருந்தார். அப்போது எல்லாம் கேள்விகளும் எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க. திரும்பவும் சார் இந்த வெங்கட்ராமன் நினைச்சு சார் நம்பர் பக்கத்தில் கோதன்ராமன் வாயை பிடிச்சி அழுத்தி உட்கார்றான். முதல்ல டேபிளும் கீழே அழுத்திட்டான். அவர் பார்த்துட்டு என்னப்பா அவருக்கு அதுக்கு இடையில 2 நாளுக்கு முன்னாடி டெஸ்ட் வேற வச்சார். 2 days பிஃபோர் டெஸ்ட் வச்சோடனே வெங்கட்ராமன் வந்து 32 மார்க் எடுத்திருந்தான் 100க்கு. மற்றவங்க எல்லாம் நிறைய எடுத்திருந்தாங்க. அவருக்கே ஆச்சரியம், என்னடா எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டு இருக்கான், 35 மார்க் கூட எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அவரே சந்தேகப்பட்டார். ஏன்ப்பா அவ்வளோ கேள்வி கேட்குற, ஏன் எழுத முடியல அப்படின்னு. சில கேள்வி மட்டும் கேட்டுட்டு தான் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, பட் இப்போ நல்ல நிலைமையில இருக்காப்புல. அதுக்கப்புறம் 2வது நாளுங்கும்போது அவருக்கும் ஒரு பக்கம் கடுப்பு இருந்தது. கேள்வி கேட்க முடியலையேன்னு வெயிட் பண்ணுறதுக்கு உடனே வாய் வச்சு அழுத்தின உடனே அவர் திரும்பி பார்த்துட்டு சிரிச்சிட்டாரு. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கேள்வி ஒருத்தராக கேளுங்க அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னாங்க, சார் இவன் எப்போ பார்த்தா ஒருத்தரா நீங்கள் கேட்க சொல்கிறீங்க, ஆனால் இவனே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறான்னு. அப்புறம் தான் அவர் சிஸ்டம் போட்டார். அப்போ வந்து யார் வந்து முதல்ல கேட்குறீங்களோ அப்படி வேண்டாம், ஆர்டர் பிரகாரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளுங்க, யார் ஃபர்ஸ்ட் ரோன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் யார் அப்படி வச்சுக்குவோம் அப்படின்ட்டு மாற்றினாரு. இது வேற எதுக்கும் இல்லை, இது நம்மள திடீர்னு கேள்வி. ஆர்வம்ங்கிறது வரவேற்கக்கூடியது. ஆர்வம் எந்த அளவுக்கு கேள்விகள் பிறந்தால்தான் பதில்கள். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. உரிமைகளை பெறுவதில்லாமே கேள்விகள் கேட்பதனால், கண்ணதாசன் பாடல் மாதிரி கேள்விகள் கேட்கணும். எந்த அளவுக்கு கேள்விகள் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் கிடைக்கும். பதில் கிடைக்கும் தான் தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் நம்ம எதை செய்ய வேண்டும் அப்படிங்கின்ற ஒரு உறுதியான பாதை பிறக்கும். பிறக்கின்ற பொழுதுதான் பயணம் தெளிவாக இருக்கும். அப்போ ஆன்மீகம் இருந்தாலும் சரி, அறிவியல் இருந்தாலும் சரி, வகுப்பு பாடமாக எதுவாக இருந்தாலும் கேள்விகள் என்பதுதான் ஒரு வாழ்க்கையை நகர்த்துகிறது. கேள்விகள் அப்படிங்கிறது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்போது துணை கேள்விகள் அப்படின்னு அவருடைய புத்தகம், அதில் வந்து சொல்லிருப்பாரு, வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா,
பிறந்ததிலிருந்து ஒரு மனிதனுடைய கடைசி காலகட்டம் வரையும் அவனை நகர்த்தி கொண்டு செல்வது அப்படிங்கிறது கேள்விகள் தான். இந்த கேள்வி சக்கரம் தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறது. பிறந்த உடனே அப்புறம் எப்போ நடப்பான், எப்போ ஸ்கூலுக்கு போவான், அப்புறம் எப்போ +2 வருவாங்க, அப்புறம் டாக்டரா, என்ஜினியரா, எப்போ கல்யாணம், எப்போ குழந்தை பிறந்து, இது கேள்விகள் வாழ்க்கை முழுதும் கேள்விகளாகவே நகர்ந்து கொண்டிருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு தான் வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லுவாங்க. அப்போ கேள்வி நம்ம இதில் திடீர்னு கேட்கணும், நான் சார் எல்லாம் கேள்வி கேட்கும்போது எல்லாருமே ப்ரெஷரைஸ்டு பண்ணி கேள்வி கேட்கும்போது எனக்கு அடிக்கடி இந்த ஞாபகம் வரும். பட் அதுக்காக தான் குழந்தைவேல் ஒரு சொல்லியிருந்தாப்புல, இல்லை சார், அதுக்கு பதில் வரிசையாக ஒரு கியூ சிஸ்டம் வச்சுருவோம். யார் கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு முதல் நாள் கேள்வி எழுதிட்டாங்கன்னா இப்போ வரிசையாக என்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நடைமுறை அடுத்தடுத்தாக வரும். எல்லாருமே கேள்வி கேட்கலான்னு எல்லாருமே கேட்கறத விட கேள்வி முன்னாடியே சொல்லிட்டாக்க அர்ஜென்சி கேள்வி லைவில் கேட்கலாம். பட் இருந்தாலும் முன்னாடியே சொல்லிட்டா அதுக்கு டாக்டர் பதில் சொல்லிடுவாங்க. இப்போ மழை வருவதனால் மழைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிறதுனால இன்று வகுப்பு நடைபெறும், ஆனால் பாடம் இல்லை. ஸோ என்னுடைய விருப்பமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம், இப்போ இது செய்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சேன், அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மகிழ்ச்சியை தந்தது, அதை செஞ்சால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், ஹாப்பினஸ், எது செஞ்சால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா நீ நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை பற்றியும், இல்லை ஒருவேளை டிஃப்ரெண்டாக யாராவது சொல்லணும்னா மழையை பற்றி உங்களுடைய கருத்து, இது ரெண்டை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். பேராசிரியரை நீங்கள் சொல்றீங்களா, அல்லது வேற யாராவது ஒருவேளை அவங்க வேலையில் இருந்தாங்க? வணக்கம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். பேராசிரியர் சொல்லிட்டு அடுத்தது யாரு சொல்லலாம்? சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். மழை அப்படின்னா எங்களுடைய இளம் வயது ஞாபகம் வரும். ஓகே. நாங்க ஹைஸ்கூல் 3 கிலோமீட்டர் நடந்து தான் படிச்சோம். அந்த 3 காலையில ஒரு சாரல் மலை, தூறல் மலைன்னா நாங்க லீவ் எல்லாம் போட முடியாது எங்க வீட்டுல. எங்க அப்பா ஒரு ஹிட்லர் மாதிரி. லீவ் போட்டோம், வீட்டுல இருந்தோ, காய்ச்சலோ, தலைவலியோ, வயிறு வலியோ எதுவா இருந்தாலும் நாங்க லீவ் போடக்கூடாது. மழையே பெஞ்சாலும் கொஞ்சம் ஒரு துண்டு மட்டும் தலையில போட்டுட்டு 3 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு போவோம். அந்த அனுபவம் இப்பவுமே மழை வந்துச்சுன்னா எனக்கு நனையணும்னு தோணும், நனைவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மழைக்காலங்கள்ல நாங்க கிராமத்துல இருந்ததுனால எங்களுடைய தோட்டத்துல மரவள்ளி கிழங்கு இருக்கும். மழை வந்த போதெல்லாம் மரவள்ளி கிழங்கு பிடுங்கிட்டு வேக வச்சு சாப்பிடுற பழக்கம். இப்பவும் மழை எப்போ வந்தாலுமே எனக்கு மரவள்ளி கிழங்கு ஞாபகம் வரும். இப்ப கிடைச்சாலும் அது சாப்பிடுற பழக்கமும் உண்டு. அந்த மாதிரி மழைக்காலங்கள்ல நாங்க சாப்பிட்டது, மழைக்காலங்கள்ல நனைஞ்சிட்டு போனது, இதெல்லாம் ஒரு நீங்காத நினைவுகளா இருக்குங்க சார். மழைனா நனைதல் பிடிக்கும். அதை என் குழந்தைங்களுக்கு கூட சொல்லுவேன். உடம்பு ஒத்து வராதவங்க நனைய வேணாம், நல்லா இருக்கிறவங்க நனையலாம், அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு சளி பிடிக்காது, மழையினால காய்ச்சல் வராது, அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை. ஏன்னா சின்ன வயசு முதல்ல அது பழகினதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. மழைனா நனைதல் பிடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை பதிவு பண்றேங்க சார். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல இந்த ஒரு நிமிஷம் அவங்க பேசலாம். இன்னைக்கு செஷன் ஷேரிங் டு ஆல். எல்லாரும் அதில் சொன்ன 2-3 கருத்துக்கள் அறிவியல் தொடர்பானது இருக்குது. மழையில் நனையிறதுங்கிறீங்க, மழை சளி பிடிக்கலாம். யார் ஒருவர் மழையில் நனைந்து அவர்களுக்கு சளி பிடிக்கவில்லை, அவர்கள் உடல் டியூன் வித் நேச்சர், இயற்கையோடு அந்த மண்ணோடு வாழ பழகிய உடல் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் உடல் நல்லா இருக்கு. பட் இப்போ 1-2 பிபி சம்திங் சிலருக்கு இருக்கலாம், ஆனால் உடல் நோயற்று இருக்கிறது, இந்த இயற்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்படிங்கன்னா சளி பிடிக்கிறது ஒரு சிம்டம். சளிங்கிறது மழையால் நிச்சயமாக பிடிக்கவில்லை, மழையால் சளி பிடிப்பது இல்லை. உங்களுடைய உடல் சரியான உடலில் ஏற்கனவே ஒரு நோய் இருக்கு. நோய்னா வைரஸ் ஏற்கனவே இருக்குது, அல்லது கண்ணுக்கு தெரியாத கோழை, கபம், வாதம், பித்தம், கபம் இருக்கு இல்லையா, அது அதிகமாக இருக்கு, குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்கிறது, அது உடல் ஏற்றுக்கொள்ளுங்கிறது சிம்டம்ஸ் உள்ள இருக்குது. இருப்புங்கிறது அதுதான். மழை வரும்போது நனையும் போது அது அந்த சளிங்கிறது சிம்டம்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய கோழை வைரஸுகளை ஃபைட் பண்ணி வெளியேற்றுறது. ஜுரங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஃபைட் பண்ணும், வெளியிலேருந்து ஒரு வைரஸ் வரும்போது உடல் ஃபைட் பண்ணுறது தான் ஜுரங்கிறது. அப்போ படுக்கணும். ஜுரம் வரும்பொழுது ஆக்சுவலி வேலைக்கு போகிறது எல்லாமே ரெஸ்ட் எடுத்தாலே அது ஃபைட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணும், சளியை வெளியேற்றுவது. அப்போது மழையில் நனைவது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியமாக இருப்பதனுடைய வெளிப்பாடு.
மழையில் நனைஞ்சி சளி பிடிக்கலன்னா ஆரோக்கியமாக. அது ஒரு முதல் மழையில் நனையக்கூடாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு மழையுது அப்படின்னா அந்த மழையில் நனையக்கூடாது. ஏன்னா என்விரான்மெண்ட்டில் இருக்கிற டாக்ஸிக் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி நைட்ரஜன் பேஸ்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு நிறைய அங்கே தான் வரும். ஃபஸ்ட்டு மழை பெய்யும் போது புகை மண்டலத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே மழை நிறைய பெய்யும். அதனால தான் மழை பெய்யும் போது நார்மலாக தண்ணி ஊற்றுற செடிக்கும் மழை பெஞ்சு இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த இலையை நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வெளிரிய நிலமாக தண்ணி ஊற்றும் போது இருக்கும். ஆனால் மழை பெய்த பிறகு அந்த கரும்பச்சையாக மாறும். அதில் நைட்ரஜன் அதிகமாக எடுத்துக்கிட்டு வளர்றதுனால அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். ஸோ மழை பெய்கிறது அப்படின்னா அப்போ ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மழையில் நனைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆக்சிஜன் அதிகமாக உள்ள நீர் ஏறத்தாழ O3 ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னாக்க அது மழை நீரில் அதிகமாக இருக்கும். ஒருவேளை ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படுது அந்த மாதிரி இருக்கிறவங்க மழை நீரை பிடிச்சி சுட வச்சு கூட குடிக்கலாம், இல்லை அதை அப்படியே கூட குடிக்கலாம். அப்படியே குடித்தா சிலருக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால சுட வச்சு குடிக்கலாம். ஸோ மழையை பற்றிங்கிறது அந்த மாதிரி இளம் வயதில் மழை நனைகிறதுங்கிறது ரொம்ப அலாதியான பிரியம், அபூர்வமானது, அழகானது. வாழ்வியல் எப்போ வேணாலும் டக்குன்னு அந்த ஜில்லுப்பு மழை அப்படிங்கும்போது டக்குன்னு எல்லாருக்குமே இளமை காலம்தான் வரும். அதை நினைவுபடுத்திய பேராசிரியருக்கு நன்றி. அடுத்தது யாரோ சொல்றீங்களே? சார் நான் தான் சொன்னேன் சார், வளர்மதி. மேடம் வணக்கம். விஷுவல் வரல. வணக்கம். நல்லா இருக்கும். ஆமாங்க. நன்றி. சார் நான் வந்து காமெடிக்கா சொல்லிங்க. ம் எனக்கு வந்து பிடிச்சதுன்னா மழை வருது அப்படின்னா ஒரு சாயந்தரம் நேரத்துக்கு மழை வர்ற மாதிரி ஒரு கிளைமேட் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ம் வீட்டுல எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்கும்போது என்ன உடனே பஜ்ஜி போடணும். பஜ்ஜி போட்டு பஜ்ஜி போடணும், உருளைக்கிழங்கு போடணும், வெங்காய பக்கோடா போடணும். இந்த மாதிரி சூடை போட்டு எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சான்னா அது சந்தோஷமே தனிங்க சார். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்க சார் இது. ஆமாங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். மேகங்க இருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது அப்படியே காத்தோட காத்தா ஒரு சூடா பஜ்ஜி, சுண்டல், வடை போட்டு நல்லா இருக்கு, நல்லா அருமையா இருக்கு. ஆமா, அந்த தருணங்கிறது இப்ப வெளில போய் வேலையும் பார்க்க முடியாது, யாரும் வேலைக்கு போலியான்னு கேட்க முடியாது. வீட்லயும் மேடம் ஒரு நாளைக்கு கர்மா எனர்ஜி ஹீலிங்ல உள்ள அனைவருக்கும் ஒரு பஜ்ஜி போட்டு தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா போட்டுடலாம். எல்லாரும் ஒரு நாள் சந்திக்க கொடுத்தா ஏற்பாடு பண்ணுவோம், அது இருக்குது. எல்லாருமே ஒரு இடத்துல கண்டிப்பா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் முடிக்க வேண்டியது இருக்குன்னா முடிச்சுன்னு மகிழ்ச்சியான ஆரோக்கிய தருணத்தோடு கண்டிப்பா எல்லாருமே ஒரு நாள் ஒரு இடத்தில், பொதுவான இடத்தில், எல்லாரும் விரும்பக்கூடிய இடத்துல மீட் பண்ணலாம். கண்டிப்பா. ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. காலம் நமக்கு தோழன், காற்றும் மழையும் நண்பன். காலம் நமக்கு தோழன், காற்றும் மழையும் நண்பன். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அந்த மழைங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இப்ப வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க மழை வெளியே பெய்ஞ்சிருந்தாலும் அந்த குளிர்ச்சி ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பழைய காலத்துல எங்களுக்கு தோட்டமெல்லாம் இருந்துச்சு. இந்த தோட்டம் இந்த காலத்துல அந்த மலையில நனைஞ்சிட்டு போய் வெறும் காலில் ஓடி போய் இந்த வாய்க்கால் வரப்புல விளையாண்டுட்டு அந்த காளான் இருக்கும், காட்டு காளான், அது வந்து ஒரிஜினல் காளான். அது வந்து கொஞ்சம் மலைக்கு வந்து 2 நாள் கழிச்சு ஒரு லைட்டா வெயில் வரும்போது அது அந்த மூலையில இருந்து வெளியே புடைச்சு நிற்கும். அதை போய் புடுங்கி அதை எடுத்துட்டு வந்து அதை எண்ணெயில போட்டு வணக்கி அது சாப்பிடும்போது தனி டேஸ்ட். அது எப்பவுமே கிடைக்காது, நாட்டு காளான் போது கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி தருணங்கள் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. 2வது மழை வந்தா கட்டடிச்சிருவேன், அழகா ஸ்கூலுக்கு கட்டடிச்சிருவேன். இதெல்லாம் வந்து மழை வந்தாலே மழைக்கு பெருமையே லீவு தாங்க. லீவு தான். ஒரு இனிமையான காலம், அதெல்லாம் ஒரு இளமையான காலம், ஒரு இனிமையான காலம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஓடு வந்து யூ வடிவத்தில் இருக்கும். இந்த ஓட்டு வீட்டுல எங்க ஒரு பக்கம் ஒரு மரம் சாஞ்சிருக்கும், ஏதோ நடந்திருக்கும், விலகி இருக்கும். அந்த இடங்களை பாத்தீங்கன்னா இந்த சினிமா படத்துல இருக்கும், பாத்திரத்தை கொண்டு போய் வச்சு அந்த மழை தண்ணி விழுகிறது, அந்த பாத்திரத்தை எங்கெங்க வைக்கிறது. இதெல்லாம் ஒரு அந்த கற்காலம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அந்த இனிமையான காலம், அது ஒரு இளமையான காலம். நன்றி. எனக்கு நிறைய ஞாபகம். இந்த மாதிரி மழை பெய்யும்போது எனக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங் ஆனது, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நல்லா ஞாபகம் இருக்கு. மழை பெஞ்சா அங்க பக்கத்துல சின்ன சின்ன ஏரிலாம் இருக்கும், அது நிறைஞ்சி தண்ணி ஓடும் அந்த ரோட்டு பகுதியில. அது மணல தான் இருக்கும் அங்க இருக்கிற இடம். அந்த போடும்போது அங்கே வெளில வந்தால் அங்கே நிறைய மீன் வர ஆரம்பிச்சிடும். பிடிக்க முடியாது.
எனக்கு அதை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய ஓடிக்கிட்டு இருக்கும், ஒன்றையுமே பிடிக்க முடியாது. ஆனாலும் நனைஞ்சிக்கிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா முடியாது, திரும்ப பிடிச்சிட்டு போவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லைன்னா ஓடி வருவேன். அந்த மீன் வந்து மழை தண்ணியில் போடுற மீன் இருக்கு இல்லையா, அது அப்போ இப்போ அந்த மாதிரி பெரும்பாலும் பார்க்க முடியல. அப்போ அந்த மாதிரி இருக்கும். மழையில் மீன் தண்ணி ஓடுறது ரொம்ப அலாதியான விருப்பமாக இருக்குது. அதை பார்க்கும்போது அந்த அந்த ஓடையெல்லாம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் வரும். ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. வேறு யாராவது புதியவர்கள்? யாரு? மலையராஜன் சார். ஷார்ட். வணக்கம். உங்களுடைய அனுபவம் நிறைய இருக்கும், சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க இன்னைக்கு மலை மேட்டர் எடுத்தது உண்மையிலே. ஆக்சுவலா மலையை பத்தி சொல்றதா இருந்தா, சாத்தூர்ல ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையில இருந்தவர். அவர் ஒரு மலை சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா அவருடைய சந்திப்பு எனக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம். இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு அதாவது மழை பெய்யாதனாலதான் அந்த கர்நாடகா பிரச்சனை வந்து தமிழ்நாடு கர்நாடகா காவேரி பிரச்சனை பெரிய பிரச்சனையா வந்துகிட்டு இருந்தது. ஆக்சுவலா அந்த சமயத்துல நான் சொல்றேன், ஒரு 10-12 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து என்னைய சந்திச்சு ரொம்ப ஏழ்மையில இருந்தாரு. மழை பெய்ய அதை பத்தி பேசினா ரொம்ப நேரம் போயிடும் இந்த மேட்ரு. அதை எப்படி சொல்றேன்னு தெரியல. அதான் ஷார்ட்டா சொல்லுங்க, ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. 1 மினிட் 2 மினிட்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மழை நிறைய பேர் புதியவர்கள் இன்னும் பேசல. சொல்லுங்க. மழையை வந்து நம்ம வந்து அன்போட வணங்கி வரவேற்கணுங்கிற பாயிண்ட மெயினா சொல்லுவார். வந்த உடனே நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து துணி காய போட்டிருப்பாங்க, வடகம் வத்தல் ஏதாவது காய போட்டிருப்பாங்க. திடீர்னு எதிர்பாராம மழை வந்துச்சுன்னா ஐயோ ஐயோ மழை வேற வந்து தொலைச்சிருச்சே, வந்து கெடுத்துருச்சே, இந்த மாதிரி அந்த கடுமையான இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க ஐயா. அந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை வந்து நம்ம வணங்கி வரவேற்கணும் அப்படின்னு முதல் பாயிண்டா சொல்லுவாரு. அது மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு மழையில நம்ம நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு உடம்பு வந்து நமக்கு ஒரு சக்தி கிடைக்குது, ஒரு ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது போக மழை வர்றதுக்காக அவர் தியானம் பண்ணி நிறைய மழை வர வச்சுட்டாரு. ஆக்சுவலா இது வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு உண்மையிலே ப்ரூஃப் பண்ணிட்டாரு. சாத்தூர்ல ஒரு பெரிய வறட்சி இருந்தது. தண்ணி ஒரு குடம் வந்து அப்போ வந்து 15 ரூபா 10 ரூபா வரைக்கும் விற்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஷார்ட்டேஜ். அப்போ வந்து மழை வர வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு சொன்னாரு. அவர் இயற்கையோட இணைஞ்சு அதை மேகங்கள் கூட உறவாடி அது ஒரு அவர் பார்த்தா பைத்தியம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு. ஆனா அவர் சொன்னபடி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. டெய்லி இன்னைக்கு என் கூட கான்டாக்ட்ல தான் இருக்காரு. என்ன அந்த கர்நாடகா காவிரி பிரச்சனை வரும்போது என்ன சொன்னாரு, நான் என்னை பெங்களூருக்கு அனுப்பி வைங்க, மைசூர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன், அங்க மழை பெய்ய வச்சிருவேன்னாரு. மழை பெஞ்சு தண்ணி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனையே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிச்சாரு. இப்பயும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அது இன்னொரு சந்தர்ப்பத்துல அந்த மலை சித்திரை பத்தி நிறைய பேசுவோம். அவரை பத்தி கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுக்கணும். தனி செஷனே போடும். இது வகுப்பு இல்லாமல் தனி செஷனே வந்து ஓபன் டு டாக்ல போடுவோம். அவருடைய ஆடியோ வீடியோ மழை பெய்ய வச்ச ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சரி, நீங்க அதை கேளுங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தா ஒரு நாள் அவரை பத்தி பேசுவோம். நன்றி. மழைங்கிறது கர்நாடகா ஒரு பிரச்சனை சொல்றீங்க, பட் ஆக்சுவலி மழை அப்படிங்கிறது தேசிய சொத்து அப்படிங்கிறது அம்பேத்கர் வந்து அப்போ அவர் எழுதுகிற கான்ஸ்டியூஷன்லேயே அதை எழுதியிருக்காரு. மழைங்கிறது தேசிய சொத்து, அணைகள்ங்கிறது எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாது, காஷ்மீரில் பொழிகின்ற மழை கன்னியாகுமரி வரை ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியும் தனியார் மயமாக்கக்கூடாதுன்னு அவர் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா மாடர்ன் சயின்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி இஸ் ஏ மதர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ் அப்படின்னு அதில் கோட் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் பெரும்பாலும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அமெண்ட்மெண்ட்டில் வந்து அது சரி செய்யப்பட்டு ப்ரைவேட்டைசேஷன் ஆகிருக்கு. மாநிலங்கள் தனிப்பட்ட உரிமையில் அணைகள் போட்டிருக்காங்க. அணைகள் பேசிக்கலி அவர் சொன்னது அணைகள் வந்து இருக்கக்கூடாது, அணைகள் மாநிலத்தை பிளவுபடுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அது பண்ணலை. மழை வர்றதுக்கான காரணமும் அது இல்லாமல் மழை வைக்கிறது நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ உள்ள இன்னொரு செஷனில் இதை பற்றி பேசலாம். ரொம்ப நன்றி. புதியவர்களாக வந்திருக்கக்கூடியவர் நிறைய பேர் பேசலை, வெளிப்படையாக ஜாலியாக பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். தமிழரசி மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா. மியூட்ல இருக்கீங்க. சார் எனக்கு மழையோட சேர்த்து டீ சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே, மழை டீ அது கரெக்டா. ஒண்ணு. அப்புறம் வந்து தண்ணி போச்சுன்னா அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு வரோம் ஒரு மணி நேரம் நின்று. அழகு, சூப்பர், அருமையாக சொல்லியிருக்கீங்க. அந்த 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். வேடிக்கை அப்படிங்கிறது எஸ்ரா வந்து அடிக்கடி சொல்வார், மனிதர்கள் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அவர்களுடைய குழந்தை தன்மை கடைசி வரை ஒட்டிக்கொண்டே இருப்பது வேடிக்கை பார்ப்பதில். இப்போ ஒரு பேருந்து பயணம் ஓடிட்டு இருந்தேன்னா போனோன்னா ஃபர்ஸ்ட் போனோடனே உட்காரும். எவ்வளவுதான் பெரிய இருந்தாலும் அந்த வேடிக்கை பார்த்தா பார்க்க வேடிக்கை அப்படிங்கிறது இல்லையா. வேடிக்கைங்கிறது உங்களை இளமையாகவும் குழந்தை பருவத்திற்கு மீண்டும் கொண்டு செல்வதில் மிக முக்கியமான தருணமாக இருப்பது வேடிக்கை.
எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தும் கவலைகளாக இருந்தும் கவலைகளை கரைய வைப்பது வேடிக்கை. இன்னொருத்தர் செய்கிறது இந்த வேடிக்கை அப்படிங்கிறது நகைச்சுவாக இப்போ சொல்கிறதுங்கிறது வேடிக்கையாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறது. வேடிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு இயல்பாக பார்க்கக்கூடியதும் வேடிக்கை அப்படிங்கிறது. வேடிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தை பருவம் அப்படின்னாலே நிறைய இருந்தாலும் அதிகமாக ஹைலைட்டாக இருக்கிறது மகிழ்ச்சியான பருவம். ஏன் அப்படின்னு காரணம் தெரியாது, ஆனாலும் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னா அந்த தருணம்ங்கிறது குழந்தை அந்த பருவமும் அந்த தருணமும் அதில் வேடிக்கை ஏன்னா குழந்தைகள் எப்போதுமே வேடிக்கை பார்க்கும். அந்த வேடிக்கை எது பார்த்தாலும் சரி அது பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது பார்க்க அதனுடைய பார்வைங்கிறது கடவுளுடைய பார்வை, குழந்தையினுடைய பார்வைங்கிறது கடவுளுடைய பார்வை. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருடைய நகைச்சுவையும் ஒரு வேறுபாட்டையும் பார்க்கும்போது இயல்பாகவே அது சிரிக்கும். அப்போ ஒரு இயல்பாக சிரிக்கக்கூடிய தன்மை, இயல்பாக குழந்தையாக பாவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வேடிக்கை பார்க்கறது. அந்த பாயிண்ட்டுங்கிறது வார்த்தைங்கிறது ரொம்ப அற்புதமானது. அதில் குளிர்ச்சி ப்ளஸ் வைஸ், அதாவது ஆப்போசிட் இதில் வந்து மிகப்பெரிய தத்துவம் அடங்கியிருக்கு. அதாவது சூடாக இருக்கின்ற போது குளிர்ச்சியும் குளிர்ச்சியாக இருக்கின்ற பொழுது சூடும் இரண்டும் இணைந்து இருப்பது தான் வாழ்க்கை. இரவு பகல் வலது இடது அப்படிங்கிற மாதிரி குளிர்ச்சியான தருணத்தில் சூடாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது இதமாக இருக்கும், நீங்கள் பீஸ்ஃபுல்லாக போக முடியும். அதே மாதிரி மழையில் நனையிறதுங்கிறோங்க இல்லையா, ரெண்டு விஷயம். மழையில் நனைகின்ற பொழுது எப்பொழுது ஒருவர் குளிர்ச்சியாக இருக்கிறாரோ, உடல் தன்மை குளிர்ச்சியோடு இருக்கிறதோ, அப்போது அவருடைய வார்த்தைகள் என்பது அன்பாக இருக்கும். அந்த குளிர்ச்சி என்பது தலை எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கும், கால் பகுதி எப்போதும் சூடாக இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போது சூடுங்கும்போது சூடாக இருந்தாலும் வெப்பமாக இருந்தாலும் அப்பொழுது வெளிப்படுகின்ற வார்த்தை அப்படிங்கிறது ஆவேசமாக இருக்கும். ஒருவருடைய வார்த்தை அன்பாக இருக்கின்ற பொழுது அவர் குளிர்ச்சியான தன்மையில் இருக்கிறார் என்றும், ஆவேசமாகவும் கோபமாகவும் பேசுகின்ற பொழுது அவருடைய நிலை அப்படிங்கிறது சற்று ஹீட்டா வெம்மையாகவும் இருக்கிறதும் அப்படிங்கிறது உடலுடைய தன்மையை வார்த்தைகளை வெளிப்படுத்தும் விதத்தை வைத்தும் சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ரொம்ப நன்றி, அருமையா சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டமைக்கு நன்றி. வேற சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நான் என்னோட குழந்தை ஸ்கூல் படிக்கிற டைமில் சார், நான் என் தம்பி எல்லாரும் சேர்த்து வாசலில் தண்ணி தேங்கி நிற்கிற ஓடுற தண்ணியில் கப்பல்லாம் விடுவோம் சார். ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஆனால் இப்போல்லாம் விட முடியலன்னு வருத்தம் இருக்குது நிஜமாவே. ஆனால் மழை தான் மழை தண்ணி தான் இந்த பியூரஸ்ட் வாட்டர். அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா வியாதியா வராது. மழை தண்ணி தான் பியூரஸ்ட் வாட்டர். இம்யூன் அதிகமா இருக்கு. ஆனா ஒன்னே மட்டும் மழையில பிடிக்காது சார். அந்த மழையில போறது பிடிக்கும், கொடை இல்லாம கூட நிக்கலாம். ஆனா இந்த சேர் காலில் ஒட்டுறது பாருங்க, சேர் காலில் ஒட்டுறது பிடிக்கவே பிடிக்காது. அந்த வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் கால்லாம் மண்ணாகி வீடுதான் சேராயின்னா பிடிக்கவே பிடிக்காது. அது ஒண்ணுதான் பிடிக்காது. வணக்கம். வணக்கம். நான் என்னோட சின்ன வயசுல மலையை நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, எங்க வீடு அப்போ நடுப்புற முற்றம் உள்ள வீடு, சுத்திலும் கொஞ்சம் வீடியோல வந்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நடுப்புற வீடு முற்றம் உள்ள வீடு. அதனால பாத்தீங்கன்னா சுத்தமா நல்ல வீட்டுக்குள்ள நடுப்புற தண்ணி கொட்டும். எல்லாரும் அதுல உட்காந்து சுத்திலும் காலை உட்காந்து அதுல கீழே பள்ளமா இருக்கும்ல, அப்ப உட்காந்து கால் விளையாண்டுட்டு இருப்போம். அதுக்குள்ளேயே நாங்க ஓட்டையை வச்சு அடைச்சிருவோம். அந்த தண்ணி போற வழியை அடைச்சிட்டு அது நிறைய வரலும் விட்டு கப்பல்ல வச்சு விளையாடுவோம். சுட சுட கல்ல அப்ப பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல சுத்திலும் பயிர் பண்ணுவாங்க. அந்த பச்சைக்கடலையை அவிச்சு சாப்பிட்டுட்டு எல்லாரும் சொன்ன மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அப்ப எங்க வீட்டுல ரேடியோ இருக்கும், அந்த ஆண்டனா வச்ச ரேடியோ. அதுல மலையோட விவரங்கள் கேட்கறது, இது மாதிரி அனுபவங்கள் அப்ப நிறைய இருந்திருக்கு. வெள்ளம் வந்திருக்கு. அந்த டயத்துல வீட்டுக்குள்ள தண்ணி வராம அந்த வெளியில எல்லாம் தண்ணி இருக்கும், இறங்கி அதுல விளையாண்டுருக்கோம், மலையில நனைஞ்சிருக்கோம். ஆலங்கட்டி மழை பெஞ்சு வீட்டுக்குள்ள அந்த முத்தத்துக்குள்ள கட்டுக்கட்டியா விழுந்ததெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்கோம். அந்த ஆலங்கட்டி மலையை பொறுத்திருந்த போட்டி எல்லாரும் பொறுப்போம். வீட்டுக்குள்ள தொப்பனும் விழும். அந்த ஓட்டு வீட்டுல சுத்திலும் ஓடு இருக்கும். அதனால நடுப்புற முற்றத்துல கருங்கல் மாதிரி விழும். அந்த ஆலங்கட்டி மலையெல்லாம் அந்த டைம்ல பெஞ்சிருக்கு. இப்ப ஆலங்கட்டி மலையெல்லாம் பெய்யறது இல்லை, அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது இல்ல. ரொம்ப அருமையா இருக்கும். அப்பெல்லாம் ஸ்கூல் லீவ் எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி விடுறது எல்லாம் கிடையாது. இப்ப இந்த ஜெனரேஷன் தான் அதை அனுபவிச்சிருக்காங்க. மழைனாலே எப்படா அறிவிப்பு வரும்னு பாக்குறாங்க, கடவுள் மாதிரி கும்பிடுறாங்க வானிலை ஆய்வு வேலை பாக்குறவங்க எல்லாம். அப்பெல்லாம் நமக்கு அந்த அனுபவம் எல்லாம் நம்ம ஏஜுக்கு எல்லாம் இப்ப கிடையாது. மழையில நனைஞ்சுக்கிட்டே எல்லாம் நம்ம போயிருக்கோம். கொடை பிடிச்சிட்டு போவோம், கொடை தூக்கிக்கும், அப்படியே பறந்து தூக்கிக்கும் மேல கம்பியோட. அப்ப புக்கெல்லாம் நனைஞ்சிட்டு வருவோம், அதை எடுத்து காய வைக்கிறது, அந்த புத்தகங்களை காய வைக்கிறது, அது ஊறி போயிடும், பேப்பர்லாம் நமத்து போயிடும். ஸ்கூல்ல எழுதியிருக்க ஹோம்ஒர்க் நோட்ல பேனால இங்கெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அது டிஃப்ரெண்டா ஒரு மேப் மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கோம். இதெல்லாம் நம்ம காலத்து பசங்களுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
அதனாலயே என்னவோ நமக்கெல்லாம் அப்பெல்லாம் தோல் நோய்கள்லாம் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் இப்போ இப்ப வர சின்ன குழந்தைங்க எல்லாம் தோல் நோயில வராங்க. எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம அனுபவிச்சது நம்ம தலைமுறையே இப்ப நம்ம அடுத்த தலைமுறை அனுபவிக்கல. இப்ப வர்ற தலைமுறை நினைச்சா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்குலாம் இதெல்லாம் சொல்றது கூட ஆள் இல்லாம போயிடுவோம். இருக்கும் அனுபவங்களே இருக்காது. இந்த மாதிரி அனுபவங்களை யாராவது எழுதி வச்சிருந்தோம் இல்ல பழைய வீடியோக்களை பார்த்தாதான் அவங்களுக்கு கிடைக்கும். நாம அனுபவிச்சது கூட நம்ம குழந்தைங்க இனிமே அனுபவிப்பாங்களான்றது டவுட் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா. அதனால சென்னையில இருக்கிறவங்களோட அனுபவம் எப்படின்னு தெரியல. ஆனா சென்னை வந்து அந்த காலத்துல ரொம்ப அழகிய நகரமா இருந்ததா சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற கூவத்துல வந்து அந்த காலத்து பல்லவ அரசி வந்து நீராட வருவாங்களாம். அந்த மாதிரி இருந்த அந்த கூவமும் கொசஸ்தலை ஆற்றுலயும் பல்லவ ராணிகள்லாம் குடிச்ச ஒரு புனிதமான நதியா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அது மிகப்பெரிய சாக்கடையா மாறி இருக்கு. அப்ப வந்து எந்த அளவுக்கு அது அழகா இருந்திருக்கும், வளமையா இருந்திருக்கும். சென்னைப்பட்டினம் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகா இருந்ததுதான் இன்னைக்கும் அழகிய சென்னைன்னு சொல்றாங்க. ஆனா கூவத்தை பார்த்தா யாரும் அழகிய சென்னைன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஏரியாலையும் குப்பை தேங்கி இருக்கிறத பார்த்தா சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு மழையை வந்து என்ஜாய் பண்ண முடியாதுல இருக்கு. மழை வந்தா சென்னையில வாழவே முடியல. அப்படி ஒரு சேரு, டிரைனேஜ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி வீட்டுக்குள்ள வர்றது வெளியில போறதுன்னு. ஆனா அன்னைக்கு நம்ம எல்லாம் வீடெல்லாம் அவ்வளவு உயர கட்டல. ஆனா எந்த தண்ணியும் வீட்டுக்குள்ள வந்தது இல்லை. அவ்வளவு நல்ல டிரைனேஜ் ட்ரை ஆயிருந்தது. ஆனா இன்னைக்கு வடிகால் பகுதிகள்லாம் வீடானதுனால மட்டும்தான் இன்னைக்கு நாம இந்த வெள்ளத்தை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறோம். நியூஸ்கள்ல எல்லாம் இப்படி பரபரப்பா இருக்க மாதிரி அந்த காலத்துலயும் நம்ம எல்லாம் வெள்ளம் வந்திருக்கு. எல்லா பகுதியிலும் வெள்ளம் வந்திருக்கு. இதே கடலூர்ல இன்னைக்கு பாதிக்கப்படுற பகுதிகள்லாம் அன்னைக்கு இந்த மாதிரி உயிரிழப்புகள் கிடையாது வெள்ளத்துல. இன்னைக்கு இந்த வெள்ளத்தால நிறைய உயிரிழப்பு பாதிப்புகள் ஏற்படுதுன்னா அந்த இயற்கையை வந்து நம்ம மாத்திட்டோம். சோ அதனால மழையை என்ஜாய் பண்ண முடியல. யாரும் அதை அனுபவிக்க முடியல. அதான் உண்மை. ஓகே, நிறைய பாயிண்ட் மடை திறந்த வெள்ளம் போல் அப்படியே கொட்டுறீங்க. அது ரியலாக உங்களுடைய அனுபவத்தின் பிரதிபலிப்பாக இருக்குது. நிறைய விஷயம் சொல்லி அந்த ஸ்கூலுக்கு போகும்போது நனைஞ்சு போகிறது, இது நிறைய விஷயம் இருக்குது. ஏற்கனவே அழகாக இருந்த கூவம் அப்படின்றீங்க. அது இயற்கையினுடைய படைப்பில் எது அழகாக இருந்ததோ அது ஒரு நாள் அசிங்கமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கிறது அழகாக மாறும், அழகாக இருக்கிறது அசிங்கமாக. அது கூவம் நதிங்கிற மாதிரி ஆடை உடுத்துதல் அப்படின்னாலே ட்ரெஸ் வந்து எங்கள் இதில் நான் என்னால் தெரியும். எப்பயுமே நான் ஷர்ட் போட்டேன்னா ஃபுல் ஹேண்ட் தான் மேக்ஸிமம் போடுவேன். ஏன்னா இது மடிச்சு விட்டாலே சொல்லுவாங்க, என்னப்பா இது மடிச்சு விட்டுருக்கு அப்படின்னு. அதுவே நீங்க எல்லாருமே மடிச்சுதான் விட்டுருக்காங்க. அப்படி இல்ல, வந்து நம்ம மடிச்சு ஒரு ஸ்டேஜ கொண்டு வந்து இந்த ராஜஸ்தான் மாதிரி மடிச்சா அது தன்னோட வீரத்தை. ஆமா ஆமா, கரெக்ட். நீங்க அதுவும் லுங்கி கட்டிட்டு மடிச்சிருந்தா நீங்க சொல்றது அப்படியேதான் இருக்கும். நான் ஜெனரலா ஷர்ட்டுக்கு சொல்றேன். அந்த சட்டையை மடிச்சு கொண்டு போறவங்க, அந்த கையை ஏத்துறவங்க அவங்களோட அடுத்த உடையை வந்து மாத்திதான் அணிஞ்சிருப்பாங்க. கட்டாயம் லுங்கி தான் கட்டியிருப்பாங்க. அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன மாதிரி அவங்களோட எண்ணங்கள் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமா ஆமா, சொல்லுவாங்க ஷர்ட்டே போடும்போது இப்படி காலர் தெரியாம தூக்கி விட்டு இருந்தாலே சார் என்ன அடிச்சிருக்காரு, என்னடா ரவுடி மாதிரி காலரை தூக்கி விட்டுருக்கேன்னு எனக்கு தெரியாதுப்பா, அந்த மாதிரி இருக்கு. அப்போ அது அசிங்கமாக அடுத்தவங்களுக்கு அடி பண்ணி மாட்டோம்னு அர்த்தம். அதனால காலர் தூக்கி விட்டா இன்னும் ஆசிரியருக்கு பயங்கரமா இருக்கு. தத்துவமா பேச. நீங்க வாத்தியாரா இருக்கீங்களா மேடம்? வாத்தியாராவா இருக்கிறீங்க? நான் வாத்தியாரா இல்ல, படித்த அனுபவங்கள். அந்த டயத்துல நம்ம இது கோயட் ஸ்கூல்ல படிச்சதுனால பசங்க அடி வாங்குவாங்க. அதெல்லாம் பார்த்து பொம்பளை பிள்ளைங்க நாங்களாம் சிரிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல நிறைய பசங்க அடி வாங்கியிருக்காங்க. நங்குன்னு கொட்டுவாரு, புடிச்சு கிள்ளி விட்டுருவாங்க, புடிச்சு டீச்சர்ஸ்ங்க கிள்ளுவாங்க. அன்னைக்கு எல்லாம் குச்சி வச்சு அடிக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது. கையாலேயே தான், கையவே ஆயுதமா பயன்படுத்துவாங்க. எல்லா பசங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க, பார்த்திருக்கோம். இப்பயும் கையே ஆயுதமா பயன்படுத்துற வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் நிறைய இருக்குது. அந்த அழகு அசிங்கமானது கூவம்னு எப்படின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி அசிங்கமா அழகாக மாறினது ஆடை இப்படித்தான் முழுமையாக இருக்க வேண்டும்ங்கிறது அரைகுறை ஆடையும் இன்றைக்கு அழகாக மாறி போயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, இந்த ஸ்கூலில் அதில் என்னோட பையனுக்கு வந்து நான் வந்து படிக்கும்போது இவ்வளோ மார்க் அவ்வளோ மார்க் நான் எப்பயும் சொல்கிறதில்ல. எது படிக்கிறியோ அது முழுமையாக புரிஞ்சு படிச்சுக்க அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன எப்படி போகிற அப்படி போகிற இல்லை, நீ இருக்கிறது அது பி ப்ரெசன்ட், இதில் நல்ல மார்க் எடுக்குன்னு அதிகமாக புரிஞ்சு இது எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ ஒரு நாள் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவன் சொல்கிறான், அப்போ நான் படித்து IAS ஆக போகிறேன் அப்படின்னு. ஏன்னா திடீர்னு இப்படி சொல்ல, சரி பரவாயில்ல, எதுக்காக ரீசன் இருக்கும்ல, எதுக்கு IAS கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு. அப்போ சொன்னான், அவர் தான்ப்பா லீவ் விடுறாரு, அவர் தான் லீவ் விடுறாரு, அதனால படிச்சுட்டு ஸ்கூலுக்கு லீவ் விடுவேன். அவனோட மைண்ட்ல வந்து கலெக்டர்னா லீவ் விடுறதுங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. முதல்ல இந்த பள்ளிக்கூடத்துக்கு கலெக்டர் ஆகி லீவ் விடுவோம்.
அப்படின்னு அவன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பட் ஒரு ஒரு விதமும் இருக்குது. அப்ப நீங்க சொன்னது இன்னொன்னு, அப்போ வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துருது, டக்குன்னு மீடியா இருக்கிறதுனால ரீச் ஆயிடுது எல்லாருக்கும். லீவோட என்ஜாய் பண்றாங்க. அப்பெல்லாம் ஒண்ணு நீ மழை பெஞ்சாலும் காஞ்சாலும் ஸ்கூலுக்கு போயே ஆகணும். ஓகே, தொடர்ந்து மழை பெஞ்சா மட்டும் லீவு. சரி, அடுத்தது. சார் ரேடியோல ஒளிபரப்புல நம்ம கேட்டுட்டு அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டோம், தொடர்மழைக்கு மட்டும். தொடர் மழை போகும்போது நம்ம ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய கிராம பகுதிகள்ல அப்பயும் தோல்ல தூக்கி வச்சுட்டு பிள்ளைய கொண்டு ஸ்கூல்ல விட்டவங்க எல்லாம் இருக்காங்க. ஆமா ஆமா. நன்றிம்மா. குழந்தை வேலு சார். சார் இந்த ஸ்கூல் பத்தி பேசும்போது எனக்கு வீடியோல வந்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும், நல்லா இருக்கும். லைட்டிங் கம்மியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, நீங்க சரி, ஓகே, இல்லைன்னா பேசலாம். ஓகே. இது எனக்கு நான் 10th படிக்கும்போது எனக்கு ஒரு பழனிவேல்னு சொல்லி ஒரு சார் இருந்தாரு, சரிங்களா? அவரு வந்து இங்கிலீஷ் மாஸ்டர், எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாரு. அப்ப வந்துட்டு எக்ஸாம் வைப்பாங்க. வச்சுட்டு மார்க் யாரெல்லாம் கம்மியா வாங்குறாங்களோ கூப்பிட்டு வச்சு ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அடிக்க வருவாரு. அதுல என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, அவர் அடிக்கும் போது நம்ம குச்சை வாங்கும் போது அது சாரை பார்த்து சிரிச்சோம்னா டேய் படா அப்படின்ட்டு வர அடிக்க மாட்டார். நல்லா வாத்தியாரா இருக்காரு. ஓகேங்களா? இதுல பியூட்டியா என்னன்னா, எங்க 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 கிளாஸ்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்க கையை வாங்கும் போது அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அவர் கோவம் வந்துடும், பிடிச்சி அடிச்சு விடுவாரு. அது வித்தியாசமான அனுபவம். அது பசங்களுக்கு இந்த டெக்னிக் நல்லா தெரியும். ஒரே சார் கூப்பிடுவாரு, அப்படிதான் அடிக்க வந்தா பயமா தான் இருக்கும், நீ சிரிச்சிரு அப்படின்ற எல்லாரும் ஆளாளுக்கும் சொல்லிடுவாங்க. கடைசியா வருஷம் முடியறதுக்குள்ள கேர்ள்ஸுக்குள்ள வந்து அந்த டெக்னிக் பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் கடைசியில் யாரையும் அடிக்கவே முடியறது இல்லை. அது ஒரு பயங்கரமான அனுபவம். அது இப்பயும் டக்குன்னு எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது வாதியார்னா அவர் பேர் தான் ஞாபகம் வரும். ஓகே. அது சிரிக்கிறதுங்க. அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ல பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு லைஃப்ல நான் பார்த்த மனிதர்கள்ல அழு தெரியாத மனிதர் அவன். எப்போ என்ன பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அப்போ ஒரு தடவை நாங்கள் வந்து 7th பீரியட், அடுத்த பீரியட் வந்து வாத்தியார் வரல, அவர் லீவ் போட்டார். அன்ஃபார்ச்சுனேட் வரல. கொஞ்சம் கழிச்சு எல்லாமே வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க, டெஸ்கில் தாளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவர் வந்து கிளாஸ் எடுத்துருக்கும்போது அவருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, ரொம்ப கடுப்பாயிட்டார். உடனே கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் வரிசையை நிற்க வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கர அடி, வரிசை எல்லாத்துக்குமே அடி விழுது. அவன் அடிக்கும்போது அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அழுவ தெரியாது. அடிக்கிறாரு, சிரிக்கிறார், அடி விழுந்துக்கிட்டே இருக்கு, பயங்கரமான அடி, பிச்சு எடுக்கிறாரு, அப்பயும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அடிச்சுட்டு அவரு குச்சி போய் குச்சி எடுத்துட்டு வர வேற குச்சி எடுக்க போயிட்டாரு. அப்புறம் சொன்ன, ஏன்டா சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு. இல்லடா வலிச்சு அழுவாங்க, நீ ஏன்டா சிரிக்கிறன்னு. அவனுக்கு எனக்கு அப்படி வர கண்ணில் தண்ணி வருது, ஆனால் அவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அப்படி ஒரு கேரக்டர் அவன். ஸோ அதுக்கப்புறம் தான் சார்கிட்டே சொன்னோம், இல்லை சார் அவன் வலிக்குது அவனுக்கு, ஆனால் அடிச்சா கண்ணில் தண்ணி வரும், ஆனால் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு. அப்புறம் அவரே சொன்னார், சரி போனா போயிட்டு போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் யாருமே அடிக்கிறது இல்லை அவனால. நாங்கள் அதுக்கு அடுத்தது எனக்கு அடி விட வேண்டியது இருக்குது. நல்ல வேலை என்னை காப்பாற்றி விட்டாப்புல. இந்த நேரத்தில் அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வேற கோடீஸ்வரன் சார். சார் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார், நம்ம மழையை பத்தி பேசுனீங்கல்ல, அதுல இப்ப முன்னாடி ஒரு மேடம் பேசுனாங்க, எனக்கு பேரு எனக்கு கரெக்டா தெரியல. அந்த முற்றத்துல இருந்துகிட்டு அந்த ஓட்டு வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த உள்ள தண்ணி வரும் பாத்தீங்களா, அந்த சைட்ல கீழே இருக்கிற ஓடுல பாத்தீங்கன்னா பாசி படிஞ்சிருக்கும். அந்த பாசியில பாத்தீங்கன்னா அந்த பாசியில பாத்தீங்கன்னா ஒரு சில இலைகள் வந்து ஒரு ஆர்க் ஷேப்ல இருக்கும், அதுல முள்ளா இலை இருக்கும், ஞாபகம் இருக்குங்களா? அந்த இலைய வந்து என்ன பண்ணோம்னா, நாங்க இப்ப ஸ்கூல் படிக்கும்போது அந்த இலையில ஒரு இலையை பிச்சு அதை ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணுவோம். எப்படி கவுண்ட் பண்ணா பாஸ் ஃபெயில்னு ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணிட்டு வரும். கடைசியா அது என்ன முடியுதோ அதான் இந்த வருஷம் உனக்கு வந்து இயர் ரிசல்ட் அப்படின்னு அதை எடுத்து கவுண்ட் பண்ணுவோம். கடைசியா அப்படி வரும்போது ஃபெயில் வந்துச்சுன்னா டப்புன்னு வேற ஏதாவது மாற்றி சொல்ல வேண்டியது. தெரியல, அது அந்த அனுபவம் எப்படின்னு தெரியல. எங்க ஏரியால அது உண்டு. மழை பெஞ்சு இந்த ஓட்டு வீட்டுல அந்த மேல பாசியில் இருக்க இலை எடுக்க வேண்டியது, என்ன வேண்டியது. அப்படிதான் எங்க ரிசல்ட்டை வந்து நாங்க முன்னாடியே பாத்துட்டு இருப்போம். வணக்கம் ஐயா. அந்த நீங்க சொன்ன அனுபவம் எங்களுக்கும் இருக்கு. இப்பயும் சென்னையில பல்லாவரத்துல ஒரு பழைய காலத்து ஓட்டு வீடு, சிதிலமடைஞ்ச வீட்டுல அந்த மழை இல்லாத நேரங்கள்ல அந்த அது வந்து அப்படியே பாசி மாதிரியே படிஞ்ச மாதிரியே அது இருந்த தடையுமே இருக்காது. ஆனா தண்ணி பட்ட உடனே, மழை தண்ணி பட்ட உடனே இப்பயும் வளர்ந்துரும். அந்த வீட்டுல இப்பயும் வளர்ந்துருக்கு. மயில் சிகைன்னு அதுக்கு பேரு, அந்த புல் செடிக்கு பேரு. அதை எடுத்து தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சினா முடி கொட்டாது அப்படிங்கிறது மருத்துவ குணம் அதுக்கு. அந்த மருந்து இருக்கு. இப்ப அந்த வீட்டுல அதே மாதிரி மழை சென்னையில பெய்ந்த மழையில அவ்வளவு அழகா தழுத்து இருக்குது. அடுத்த நாளே அது அப்படியே எந்திரிச்சிரும், ஸ்ட்ரைட்டா எந்திரிச்சிரும். அதுக்கு வந்து இந்த சில மீன்களை சொல்லுவாங்களா, தண்ணி பட்டா உயிர் வரணும், அந்த மாதிரி மகிழ்ச்சிகை வந்து காஞ்சு அதுல ஒட்டி இருக்கும் அந்த ஓட்டுல.
திரும்ப தண்ணி பட்ட உடனே புது செடியா மாறிடும். நான் உங்களுக்கு நாளைக்கு அதை போட்டோ எடுத்து அதை குரூப்லயும் போடுறேன். அந்த செடியோட படத்தையும் போடுறேன், அதோட பயன்பாடும் போடுறேன். இது மழைக்காலத்துல மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வகை. ஓட்டு வீடுகள்ல மட்டும்தான் கிடைக்கும். மற்ற தரைகள்ல அது வளராது. அந்த ஓட்டுல உயிர் கூடயே இருக்கும். எவ்வளவு வெயிலே அது அழிஞ்சு போகாது. தண்ணி பட்ட உடனே உயிர் வந்துடும் அதுக்கு. அந்த செடி இருக்கு. நான் செடியை போட்டோ எடுத்து அந்த ஓட்டு வீட்டோடய நான் உங்களுக்கு நாளைக்கு போட்டேன். இங்க சென்னையில இருக்கு. எல்லாமே இருக்கட்டும் மேடம். நடுவுல வந்து அந்த செடியை எடுத்து காய்ச்சி தலையில தேய்ச்சா முடி கொட்டாது, முடி வளரும்னு சொன்னீங்கல்ல. அந்த செடியோட பேரு மயில் சிகை. அதுக்கு பேரு அவர் மயில் சொன்ன மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும். அதுல அந்த இதெல்லாம் செய்வாங்க. ஒவ்வொரு பழக்கம் இருக்கு எல்லாருக்கும் விளையாடுறதுல பழக்கம். ஏன்னா எங்க வீட்லயே அது இருந்தது. அந்த மாதிரி ஓட்டு வீட்டுல அந்த அடுக்கு ஓடு கீழே ஒரு லேயர் மேல ஒரு layer அடுக்குறதுல அந்த ஈரப்பதத்துக்குள்ள அது மேல அழகா இருக்கும். அது அந்த அந்த செடிக்கு பேரு மயில் சிகைன்னு பேரு. அது என்ன பண்ணும் மேடம்? ஓ, இது என்ன புது தகவல் மேடம். இது நான் இங்க வச்சு விளையாடுதான் இருக்கிறேன். இது எங்களுக்கு தெரியாது. இல்ல, அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்க. பயன்படுத்துறது அந்த செடி இந்த மாதிரி கிடைக்கிற காலங்கள்ல அந்த செடியோட மேல் இலைகளை மட்டும் கிள்ளணும், வேரோட புடுங்காம கிள்ளிட்டோம்னா கிள்ளிட்டு தேங்காய் எண்ணெயில விட்டு நம்ம டபுள் பாய்லர் மெத்தட்ல காய்ச்சணும். கருக்காம காய்ச்சலாம். இல்லைன்னா இளந்தீயில காய்ச்சி தலைக்கு தடவுனா முடி கொட்டாது அப்படிங்கறது என்னோட பாட்டிய பாரம்பரிய வைத்தியர் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்பயும் இந்த தகவல் கிடைக்கும். மயிர்ச்சிகைன்னு போட்டீங்கன்னா மூலிகையை வந்து நீங்க தேட கூகுள்ல வந்து கிடைக்கும். சரி, கொட்டாது. சரி, கொட்டுன முடி வளருமா? கட்டாயம் முடிய வந்து முடியோட மயிர்கால்கள் வந்து மூடிதான் இருக்கே ஒழிய அதோட ரூட் கால்கள் இருக்கிறது. மயிர்கால்கள் இருந்த இடம் மூடிடுச்சு. அது வந்து பிளாக்கர்னு சொல்லுவாங்க, டிஹெச்டி பிளாக்கர்னு சொல்லுவாங்க. அது மூடிட்டதுனால திரும்ப அதை நம்ம இப்ப இந்த கல்டிவேஷன் மெத்தட் சொல்றாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி டெர்மா ரோலர் வச்சு நம்ம தலையை ரோல் பண்ணி விட்டா போதும். திரும்ப அந்த முடி வந்து அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, டெர்மா ரோலர் வச்சு ரோல் பண்ணிட்டு கடல் உப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா தண்ணியில கரைச்சிட்டு அந்த கடல் உப்பு அதுல போட்டோன்னா லைட்டா சுறுசுறுன்னு எரியும் 1 நிமிஷத்துக்கு. ஆனா அந்த இடத்துல முடி வந்து முளைக்க ஆரம்பிக்கும். இதை நான் வந்து ஒரு பையனுக்கு 32 வயசுல கல்யாணம் ஆகல, அப்படியே முன்னாடி சைடு வழுக்க வந்துருச்சு. ஐடில படிச்ச பையனுக்கு, ஜாஃபர் அலின்னு ஒரு பையன். அந்த பையனுக்கு நான் இதை செஞ்சு விட்டு அந்த பையனுக்கு முடி வளர வச்சேன். கல்யாணமும் ஆயிடுச்சு. நல்லா இருக்கும். அந்த பையன் முடியோட இருக்காங்க சார். இது மிகப்பெரிய தகவல் சார். இல்ல, உண்மையிலேயே சொல்ல முடியாது. அதான் மழையை பற்றி பேசும்போது முடி வளர்வை பற்றியும் பேசுவதால் இன்றிலிருந்து நீங்கள் மழை முடி சித்தர் என்று அழைக்கப்படுவீர்கள். மலைமுடி சித்தர்லையா மலைமுடி சித்தி என்ன வச்சு உருட்டணும்னு சொன்னாங்க மேடம். என்ன வச்சு உருட்டணும்னு சொன்னாங்க தலையில. அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க டவுட் கேக்குறாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா தலையில, அதுக்கு பேரு டெர்மா. இல்ல அவங்க திரும்பி நீங்க சொன்னதை கேக்குறாங்க. வழுக்கையா இருக்கிறது இல்லையா, அப்போ அத வந்து உப்பு போட்டாக்கா அதுல இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ், அந்த இது எல்லாமே அழுக்கு இது எல்லாமே எடுத்துரும். அதை வச்சு கழுவிட்டு கடல் உப்புன்னு சொல்றாங்க, கடல் நீர் அல்லது கடல் உப்பு, அதை போட்டு கழுவிட்டீங்கன்னா ஃப்ரெஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை தொடர்ச்சியாக தடவிக்கிட்டு வந்தீங்கன்னா முடி வளரும். அப்படிதானே மேடம்? இல்ல, இந்த எண்ணெய் தான் தடவணும்னு இல்ல. அந்த டெர்மா ரோலர் போட்டு ரோல் பண்ணதுக்கு பிறகு நல்லா குளிச்சிடணும். டெர்மா ரோல் புரியல அது எனக்கு. டெர்மா ரோலர்னு ஒரு கிட் இருக்கு. அந்த கிட் வச்சாலே முடி வளர்க்க முடியும். நான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்க மருத்துவரா இருக்கிறதுனால அந்த குறிப்புகள் சொல்றீங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். லேடிஸ்க்கு வந்து முடியோட செய்ய முடியாது. ஆனா ஆண்களுக்கு என்ன பண்ணுவோம், முடியை நல்லா ட்ரிம் பண்ணிட்டு அதை பண்ண முடியும். லேடிஸ்க்கு முடி அதுல இருக்க முடியும், சிக்கிக்கும். சோ ஜென்ஸுக்கு வந்து இது அருமையா ரிசல்ட் கொடுக்கும். டெர்மா ரோலர் போட்டீங்கன்னா ஆன்லைன்ல கிடைக்கும். 125 ரூபா தான் அதோட காஸ்ட். அதை வந்து தரையில நிறைய சைஸ்ல அதோட மைக்ரான் சைஸ்ல அதோட நீடலோட சைஸ் இருக்கும். அந்த தரையில ரோல் பண்ணணும். குளிச்சுட்டு வந்துட்டு நல்ல ட்ரையா தரையை தொடச்சிட்டு ரோல் 2 முறை அதை பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, பஞ்சிங் மெத்தட்ல அந்த மயிர்கால்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும். சின்ன சின்ன ஹோல்ஸா பஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அதுல உப்பு பட்டோன்னு தான் நமக்கு அந்த உள்ள அது ஊடுருவி போய் அந்த டிஹெச்டி பிளாக்கரை ரிமூவ் பண்ணும். நெகட்டிவிட்டி எடுக்கிற மாதிரி தான் இது. கல்லுப்பை கரைச்சிக்கிட்டே செய்யலாம். இதுக்கு வந்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா சிஎம்டின்னு சொல்லிட்டு ஒரு டிராப் கிடைக்குது, கான்சென்ட்ரேட்டட் மினரல் டிராப்ஸ். அது என்னன்னா டெட் சி இருக்கு இல்லையா, சாக்கடல்னு சொல்லிட்டு டெட் சி இருக்குல்ல கல்ஃப் கண்ட்ரில, அந்த டெட் சி எடுக்கக்கூடிய சால்ட் வாட்டரை பியூரிஃபை பண்ணி எடுக்கிற டிஸ்டில்டு ப்ராசஸ்ல எடுக்கிற ஒரு தண்ணி தான். அந்த தண்ணி வந்து 30 ml ருபீஸ் வந்து 1000 ருபீஸ். அதை வாங்கி அதுல தலையை தெரிப்பாங்க. அதனாலதான் நான் டைரக்டா என்ன பண்ணுவேன், அதுக்கு பிறகு அந்த பையனுக்கு அது அவ்வளவு காசு கொடுத்து எதுக்கு வாங்கணும்னு கடல் உப்பையே நம்ம கரைச்சிட்டு, அயோடின் கலக்காத உப்பை, நான் சாதாரண தூத்துக்குடி உப்பை கரைச்சிட்டு நல்லா துணியில ஃபில்டர் பண்ணிட்டு அந்த உப்பு அதுல நம்ம தெளிச்சோம்னா அதே எஃபெக்ட் கிடைக்கும். ஏன் அங்கன்னா டெட்சியில வந்து எந்த உயிரினமும் வாழாம அந்த உப்பு தன்மை அதிகமானதுக்கு பிறகு அதுல நிறைய மினரல்ஸ் இருக்கதா கண்டுபிடிச்சாங்க. அதுவே மருந்து. அதை வந்து 1 டம்ளர் தண்ணியில 1 துளி விட்டு குடிச்சோம்னா அந்த மினரல் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். பேஷண்ட்டுக்கெல்லாம்
ஓகே 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 ஓகே, ரொம்ப நன்றி. மழைச்சாரல் மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி. சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. வகுப்பு தொடரும். நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் கொஞ்சம் வெளியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபீலாக நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நேற்று சூரசம்ஹாரமெல்லாம் நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யார் போயிருப்பீங்கன்னு தெரியல, யார் யாரில் டிவியில் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல. சூரசம்ஹாரத்தை பற்றி பேசணும். உண்மையான சூரசம்ஹாரம்னா என்ன, நாம் எப்படி வந்து ராங்காக வழிநடத்த கொள்ளப்பட்டு வந்துருக்கின்றோம் அப்படின்னு சொன்னேன். நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். எத்தனையோ சூரசம்ஹாரம் பார்த்துருக்கோம். பட் இந்த வகையில் வந்து சூரசம்ஹாரம்னா என்ன, எதை பண்ணணும் பேசிக்காக சொல்லிட்டோம். சிம்பாலிக்காக வந்து எல்லா மதங்களும் சிம்பாலிக்காக தான் சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக இப்போ டாக்டருங்க வந்து உங்கள் முன்னாடி சொல்கிற மாதிரி யாரும் சொல்லலை. அது சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. அதை டீகோட் பண்ணி கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அது யாருமே புரிஞ்சுக்கல. ஸோ அதை தான் நம்ம சொன்னோம், சூரசம்ஹாரம்னா என்ன அப்படின்ட்டு. நேற்று ஒருத்தர் வந்து சூரசம்ஹாரத்துக்கு போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஒருத்தர் சொன்னாங்க. அவர் வந்து என்னன்னா, தன்னுடைய வீட்டு மருமகனை ரொம்ப கேவலமான வார்த்தையில் திட்டினவர். அதாவது நம்ம வீட்டு மருமகன் அப்படின்றவர் வந்து, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்ம குடும்பத்தில் பிறக்காத இன்னொரு குழந்தை. அது மருமகளாக இருந்தாலும் சரி, மருமகனாக இருந்தாலும் சரி. நம்ம தமிழில் எவ்வளோ அருமையாக பேர் வச்சுருக்காங்க பாருங்க, மருமகன். நம்ம வீட்டில் பிறக்காத இன்னொரு மகன், அந்த மருமகனுக்கு மரியாதை கொடுக்கணும். மருமகள், நம்ம வீட்டில் பிறக்காத இன்னொரு பொண்ணு, பிறந்த பொண்ணு, நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணு, ஆனால் நம்ம வீட்டில் பிறக்காத இன்னொரு பொண்ணு. ஸோ அந்த மகனுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவாலிட்டி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மருமகனுக்கு கொடுக்கணும். அந்த குடும்பம் தான் விளங்கும். அதே மாதிரி மருமகளை சொந்த மகளாக பார்க்கணும். மகளை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி மருமகளை பார்க்கணும். எதிரியாக பார்க்கக்கூடாது. யாரோ வீட்டில் ஒரு பிறந்த பொண்ணுன்னு பார்க்கக்கூடாது. அது நம்ம வீட்டில் பிறக்காத இன்னொரு பொண்ணு. அதனால தான் மருமகள். மருமகளை எந்த குடும்பம் மதிக்குதோ அந்த குடும்பம் விளங்கும். இல்லைன்னா ரிவர்ஸாக இருக்கும். அந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மருமகனை மதிக்கணும், மருமகளையும் மதிக்கணும். நம்ம பொண்ணு மாதிரி மதிக்கணும், நம்ம பையன் மாதிரி மதிக்கணும். மருமகனை விட்டுட்டு மாமனார் வீட்டில் ஒரு எந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு சிவபுராணத்தில் கதைகள் இருக்குது. திருவிளையாடல் படத்தை கூட அந்த படத்தில் வரும். அந்த திருவிளையாடல் படத்தை பார்த்தீங்கன்னா கூட வரும், ஒரு வசனம் வரும், மருமகன் இல்லாமல் மாமனார் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது. திருவிளையாடல் கூட படத்தில் வரும், மருமகன் இல்லாமல் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு. சிவனையே அவர் வந்து அவங்க மாமனார் வந்து அலட்சியப்படுத்திடுறாரு இல்லையா, தாட்சாயினி கதையில் சொல்கிறார். சிவனையே அவர் ஒரு வாதக்கிட்ட அவர் இழிவாக பேசிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறார். அது சரியாக இருந்தாலும் அது வேறு பிரச்சனை. அந்த புராண கதையில் வரும். அந்த புராண கதையில் சொல்லிட்டு தான் வாழ்க்கையிலையும். ஸோ மருமகனை இன்சல்ட் பண்ணக்கூடாது. அவர் நல்லவரோ கெட்டவரோ ஏதோ உங்கள் பாசிட்டிவ் கர்மாவில் தான் வராரு. அவர் ஹானர் பண்ணணும். மருமகளும் சரி, நல்லவளோ கெட்டவளோ அதை ஹானர் பண்ணணும். இது எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறதுன்றதுக்கு நீங்கள் சொல்லலாம், நீங்கள் உட்காந்து காட்ட சொல்லிட்டு போயிருங்க சார், எங்கள் பேமில் வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லலாம். பட் அது வந்து செழுமையாக கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணி சொன்னோம்னா நீங்கள் அதை நம்ம சொல்கிறது சரிதான்றதுக்கு வருவீங்க. பிகாஸ் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக, யாரோ நல்லா இருக்கணுன்றதுக்காக, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த சொந்த மருமகனை, சொந்த வீட்டு மருமகனை பேசக்கூடாத வார்த்தைகளாக பேசி மனசு நோக்கடிச்சவர். சொந்த அக்காவை புருஷன் கூட சேர்ந்து வாழ விடாமல் படுத்தது. சொந்த அக்காவை புருஷனோட சேர்ந்து வாழ விடாமல் மனசை கரைச்சி குடும்பத்தில் ரெண்டாக பிரித்தவர். நல்லா சேர்ந்து வந்த தம்பதிகளை பிரித்தவர். அதை வழிகாட்டினவர். அது கேப்டனாக இருந்தவர். கூட சப்போர்ட் பண்ணி நல்லா ஒன்றா சேர்ந்து வாழணுங்களையும் அதெல்லாம் இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது பண்ணக்கூடாது குடும்பத்தை பிரித்தவர். நிறைய கலகம் போட்டினவர். நல்லா இருக்கிற குடும்பத்துக்கு கெடுத்தவர். அவங்க குடும்பத்தில் அப்பா பேச்சை கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்து பிள்ளைகள்கிட்டையும் கணவன் மனைவியை பிரித்தார், அப்பாவையும் பிள்ளைகளையும் பிரித்தார். அவரால் பண்ண உபயோகம் நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டார் குடும்பத்தில். இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு நிறைய இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு
திருச்செந்தூர் போய்க்கிற சென்னையிலேருந்து சாமி கும்பிட. கடவுள் என்ன பண்ணுவார்? கடவுள் என்ன செய்வார்? ஆசீர்வாதம் பண்ணுவாரா? வாப்பா வாப்பா சென்னையிலேருந்து வந்துக்கிற, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துக்கிற, ஆசீர்வாதம் பண்ணிட்டா நல்லாருன்னு சொல்லுவாரா? இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த ஒரு கேஸ் இல்லை, இது மாதிரி நிறையா இருக்குது. குடும்பத்தை பிரித்தவர், கணவன் மனையை பிரித்தவர், கணவன் மனை குடும்பத்துக்குள்ள டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு ஏற்பாடு பண்ணவர், டைவர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி டைவர்ஸ் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் எல்லாம் சேர்ந்து குடும்பத்தை பிரித்தவர், சொந்த அப்பாவை மதிக்காதீங்க, அவர் பேச்சை கேட்காதீங்க அப்படின்னு சொன்னவர், மனைவியை வந்து நீங்கள் புருஷனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடு, அவர் தேவையில்லை, டோன்ட் கேர், நாமெல்லாம் பார்த்துக்கிறோம், நாங்களாம் செஞ்சுக்கிறோம்னு சொன்னவர், யாரையும் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, யாரோ கூட தொடர்பு வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி மருமகனை ஓரம் கட்டினவர், இவ்வளவெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அக்காவை டீல் விட்டார். நான் காப்பாற்றுறேன், நான் செய்வேன், நான் பண்ணுறேன், நான் உனக்கெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை நம்பி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அரசன் நம்பி புருஷன் விட்ட கதைன்னுவாங்க. அரசன் நம்பி புருஷன் கைவிட்ட கதை. அரசன் காப்பாற்றுவோம் நினச்சி புருஷன் கைவிட்ட கதை. நம்ம தமிழ் பழமொழியில் சாதாரண பழமொழியில் அனுபவிச்சு சொன்ன பழமொழி. அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட கதை. இப்படி தம்பி பேச்சு கேட்டுனா அந்த அம்மா புருஷன் கைவிட்டுடுச்சு. தம்பி பேச்சு கேட்டு தம்பி காப்பாற்றுவான், தம்பி செய்வான், எல்லாம் காப்பாற்றுவாங்க, செய்வான். யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, எந்த தம்பி எல்லாத்தையும் தூக்கி வச்சு நான் காப்பாற்றணும், சரி நீ டைவர்ஸ் வாங்க, பரவாயில்ல, ஓகே நீ வந்துரு, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்னவனும் ஒதுங்கிட்டான். இப்போ அந்த அக்கா குடும்பத்து நிலைமை என்ன? திருசங்கு சொர்க்கம். இந்த பக்கம் புருஷனையும் ஒதுங்கிட்டாங்க, இந்த பக்கம் சொன்ன தம்பியும் வந்து ஒதுங்கிட்டான். எனக்கு என்ன போச்சுன்னு ஒதுங்கிட்டான். மதியில் நிற்குது. எவ்வளோ தர்மசமான நிலைமை. நான் பல தடவை திருப்பி சொல்கிறோம், கணவன் மனைவி முடிச்சுன்றது இறைவன் போட்டது. அதை பிரிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் 1000 ஐயத்தனமான மாப்பிள்ளையாக இருக்கட்டும், அவன் 1000 ஐயத்தனமான பொண்ணாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்தை கடவுள் போட்டிருக்காரு. கடவுளுடைய முடிவுகளை நம்ம குறை கண்டுபிடிக்கவே முடியாது. பிகாஸ் நமக்கு இந்த பிறவி மட்டும்தான் தெரியும், நம்ம மனசுக்கு இது மட்டும்தான் தெரியும். இறைவனுக்கு மட்டும்தான் படையலைப்பு என்ன, இப்போ என்ன, ஃபியூச்சர் என்ன, எல்லாமே அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம சின்ன பாயிண்ட் வச்சு பெரிய பாயிண்ட்டை பார்க்கக்கூடாது. நாம் இந்த பிறவியில் மட்டும் பார்க்குறோம். அவன் எவ்வளோ ஐயம் தெரியுமா, இவன் எவ்வளோ ஐயச்சு தெரியுமா, அப்படி நாம பார்ட்டிட் பண்ணுறோம். பட் முன் பிறவிகளில் என்ன நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இனி அடுத்தடுத்த பிறகு என்ன நடக்கும்னு தெரியாது. He knows everything. The Almighty God knows everything. Past, present, future எல்லாமே தெரியும். அவர் சரியான முடிச்சு தான் போடுறாரு. அவர் போட்டு ஒரு டகாபாத் பிரச்சனை வருதுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் நான் பார்க்கணும் முடிய, நான் பார்க்குறேன்னு சொல்லி பண்ண அடி வாங்கி சாதாரண அடியில் மரண அடி வாங்குவீங்க, வெளியே வரவே முடியாது. இந்த ஜென்மத்தோட அடுத்த ஜென்மத்துக்கு வரும். இந்த ஜென்மத்தை டைவர்ஸ் பண்ணிங்கன்னா 10 ஜென்மத்துக்கு தொடர்ந்து வரும். அதே கணவன் அதே மனை மாறி மாறி வருவாங்க. until you learn the lesson. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளாத வரையில் அதே கணவன் திருப்பி வருவார். நீங்கள் எத்தனை தடவை டைவர்ஸ் ஆனாலும் சரி, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை தடவை டைவர்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, அதே மனைவி தான் திருப்பி வருவாங்க. until you learn the lesson. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளாத வரையில், நீங்கள் அனுபவித்து தீர்க்க வேண்டிய அந்த கர்மாக்களை அனுபவித்து தீர்க்காத வரையில் அதே கணவன் திரும்பி வருவார். பல பிறவைகளில் அதே மனைவி திரும்பி வருவார். பல பிறவைகளில் பேரு மாறலாம், ஊரு மாறலாம், உருவம் மாறலாம், அப்பா அம்மா மாறலாம், ஆனால் அவங்களே மாறி மாறி வருவாங்க. இன்கேஸ் ஏதாவது காரணத்தால் நீங்கள் இந்த ஜென்மத்தில் ஆணாக இருந்து அர்ஜுன் பெண்ணாக பார்த்துட்டீங்க, இல்லை இந்த ஜென்மத்தில் பெண்ணாக அர்ஜுன் ஆணாக பார்த்துட்டீங்க, மாறி வருவார். நீங்கள் கணவன்ற சாந்தம் தான் மனைவியாக வருவாங்க, நீங்கள் மனைவின்ற சாந்தம் தான் கணவனாக வருவாங்க. இதான் மேட்டர். இதை நீங்கள் புரிஞ்சுக்காம நான் கோர்ட்டில் சொல்லிட்டான், வக்கீல் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கி போனீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஆப்பு சொல்லிக்கிறீங்க, உங்களுக்குமே கஷ்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்குன்னு அர்த்தம். இதான் உண்மை. சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். ரத்த கண்ணீர் வடிக்கிறனாங்க, வடிக்க வைக்கிற நீங்கள் தான். நீங்கள் பாஸ்ட் லைஃப்பை கொஞ்சம் பார்க்கணும், என்ன பண்ணணும்னு பார்க்கணும். காஸ் அண்ட் எஃபெக்ட். முதல்ல காஸ், அப்புறம் தான் எஃபெக்ட். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நல்லதுக்கும் தான், நம்ம அதை பற்றி பேசுறதே கிடையாது. நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் காரணம் உங்கள் பாஸ்ட் லைஃப் கர்மா தான். வேறு யாரும் வந்து புதுசாக ஒன்று கொண்டு விட முடியாது. கெட்டதை பற்றி நான் பேசுவேன், நல்லதை பற்றி யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அது ஹாப்பியாக யாரும் சொல்லிக்கிறது கூட கிடையாது. நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், யாரும் சொல்லிக்கணும். ஓ சொன்னால் திஷ்டி வந்துடும் சார், இது பேர் ஏன் சொல்லுங்க கேட்ட சொல்லுவாங்க லைஃப் சார். இப்போது கஷ்டம் வருது, துன்பம் வரும்போது நான் கஷ்டப்படுறேன், நான் துன்பம், ஐயோ அம்மா ஆத்தான்றோன்னே, நல்லது வரும்போது ஏன் சொல்ல மாட்டேன்றோம். ஏன் சொல்ல மாட்டேங்கன்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, சார் சொன்னால் திஷ்டி வந்துங்க சார், அது வேறு ஏன் சார் சொல்லி அப்புறம் திஷ்டி வாங்கிக்கணும், அப்போ நமக்கு தான் சார் கஷ்டம். சொல்கிறது இல்லை சார்,
ரைட், நல்ல பாயிண்ட், நல்ல பாயிண்ட் தான். திருஷ்டி வந்து சார் சொன்னால் திருஷ்டி வந்து சார் சொல்ல மாட்டேன். ரைட், ஓகே, ரைட். அப்போ அது ஆக சந்தோஷப்படுறோம் இல்லையா, ஹாப்பியாக இருக்கிறோம் இல்லையா. அது சொன்னால் திருஷ்டி வந்தது அதனால சொல்ல மாட்டோம். ஏன்னா திருஷ்டி வந்துச்சுன்னா ரிவர்ஸ் வந்துடும், நெகட்டிவ் பாயிண்ட் வரும். ஒரு வகையில் அது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் கெட்டது வரும்போது மட்டும் நாம் வந்து ஐயோ அம்மா அதான் நான் என்ன பண்ணுறது, இப்படி இருக்கு, கண் இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா, உனக்கு மனசு இருக்கா, ஈவம் இருக்கான்னு கடவுள் நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான தவறுகளை பாவங்களை நம்ம செஞ்சு நம்ம கர்மா நெகட்டிவ் கர்மா வச்சுக்கிட்டா அதை நம்ம எப்படி பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் எந்த தவறுமே செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து வாழ்கிறவங்கள வந்து பிரிக்கிறது, ஒரு கணவன் மனைவியை பிரிக்கிறது, ஒரு குடும்பத்தில் அப்பம் பேச்ச பிள்ளைங்களாம் கேட்காதீங்கன்னு சொல்கிறது, நீ புருஷன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு, நீ கோர்ட்டில் கேஸ் போடு, நான் டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன், நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறது, நல்லா இருக்கிற குடும்பத்தில் கலகம் ஊட்டுறது, இதுதான் மகா பெரிய பாவம். பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம். இந்த மாதிரியான பாவத்தெல்லாம் பண்ணிட்டு நீ கோயில் கோயிலா சுற்றினுக்கிறாரு அவர். எனக்கு தெரிஞ்சு கோயில் கோயிலா சுற்றி இருக்கிறாரு. நேற்று சூரகாமகாரத்துக்கு வைக்கிற திருச்செந்தூர் கடவுள் முருகர் அவர் கூப்பிட்டு வாப்பா உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரா, என்ன பண்ணுவார்? அவர் காலம் முழுசும் கட்டு தான் இருக்கணும், வெளியே வரவே முடியாது. இது அவருக்கு மட்டும் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுங்க, எல்லாருக்கும் பொது தான். நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் கோயில் இருக்குது. நேற்று காலையில் கிளாஸ் முடிச்சு 7 மணிக்கு போனதுலேருந்து 11 மணி வரைக்கும் இங்கே ஒரே கலாட்டா. முருகருடைய இதில் வந்து நேற்று எல்லாம் ஒரே கலாட்டா, அந்த சூரசம்ஹாரம் கலாட்டா தான். 11 மணிக்கு மேலே தான் ஃப்ரீ ஆச்சு. அது வரைக்கும் 7 to 8, 9, 10, 11 கிட்டத்தட்ட 3-4 ஹவர்ஸு எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 60 லேடிஸு. இந்த பால் குடம்லாம் எடுப்பாங்க. அப்போல்லாம் பால் குடம் எடுப்பாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நல்ல நல்ல வசதியான பணக்கார ஃபேமிலிஸ் இருக்கிற அப்பார்ட்மெண்ட். அது பணக்காரங்க தான் இருப்பாங்க, நல்ல வெல் எஜுகேட்டட் பணக்காரங்க. அவங்களால பால் குடத்தை தான் தூக்க முடியாது. அதாவது குடத்தை தூக்கி எப்படி இடுப்பில் வைக்கணும்னு தெரியாது, குடத்தை தூக்கி எடுப்பில் எப்படி வைக்கணும்னு தெரியாது, பால் குடத்தை தூக்கத்துக்கும் சத்து இல்லை. அதெல்லாம் பெரிய பணக்காரங்க தான். அதெல்லாம் பொத்த சொரக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொத்த சொரக்காய்ங்கள்ல அதெல்லாம் சொம்பு வச்சுருந்தாங்கல்ல. சொம்புனா மேக்ஸிமம் 6 லிட்டர் 3/4 லிட்டர் பால் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, சொம்பு இல்லையா. அந்த சொம்பை தலைமையில வச்சுட்டு நான் சுற்றிட்டு வந்தேன் கோயிலை. சொம்பில் கந்தனுக்கு அரோகரா, கடவுனுக்கு அரோகரா, முருகருக்கு அரோகரா, கார்த்திகேயனுக்கு அரோகரா, எல்லாம் அரோகரா போட்டுக்கிட்டு கோயிலை சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 70-80 பொம்பளைங்க, எல்லா தலைமையிலும் சொம்பு. நான் குடத்தை தான் பார்த்துருக்கேன். நான் நேற்று தான் முதல்ல சொம்பை பார்த்தேன். ஏன்னா குடத்தை தூக்க முடியல, குடத்தை தூக்கத்துக்கு தெரியாது, தூக்கி வைக்கவும் தெரியாது, ஒட்டு விடுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. எல்லாம் சொம்பு கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்டர் இல்லை 3/4 லிட்டர் பால் பிடிக்கும். சின்ன சின்ன சொம்பு வச்சு தலைமையில வச்சுட்டு எல்லாரும் சுற்றிட்டு வராங்க. அதில் ஒரு அரோகரா போட்டு வர்றாரு. எல்லாம் 10 எல்லாம் சொல்கிறாரு. ஒரு லேடிஸ் தான், எல்லாம் லேடிஸ் தான். அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடமனுக்கு அரோகரா, முருகருக்கு அரோகரா, எல்லாம் அரோகரா. அவர் சொல்லுவார் அரோகரா. மத்தியில் ஒருத்தர் வந்து அவர் ராமல குறுக்கணும் நினைச்சாரு, பாம்பன் சாமிகளுக்கு அரோகரான்ட்டு. உடனே பாம்பன் சாமிக்கு அரோகரா. இவங்களும் அப்படியே சொல்லிட்டு கோரசா அவர் பேரே சொல்லிட்டு வரும்போது மத்தியில் இவர் நுழைஞ்சாரு, பாம்பன் சாமிகளுக்கு அரோகரா. உடனே இவங்களும் அரோகரா. இவர் ஏன் பாம்பன் சாமிகள் இருக்கணும்? முருகர் ரைட்டு ஓகே, அவர் கும்புறங்க சூரசாம்பார்னு நினைக்கிறோம், ரைட்டு ஓகே. அவர் எதுக்கு இருக்கணும்? அவர் ஒரு முதன்மையான ஒரு பக்தர், அவ்வளோதான். அவர் முதன்மையான பக்தர். பாம்பன் சுவாமிகளுக்கு வந்து முருகர் வந்து நேரடியாக காட்சி கொடுத்து அவருக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து சில விஷயங்கள் தான் அவர் காப்பாற்றிருக்கிறார். அதுக்காக அவர் வந்து ஒரு முக்கியமான சீடராக அவரை ஏற்றுக்கலாம், கும்பல்லாம் ரைட் ஓகே. அவருக்கு கூப்பிட்டு அவருக்கு அரோகரம். இங்கே எங்கே கடவுள் எங்கே, கடவுளுடைய பக்தர் எங்கே, குரு எங்கன்னு பிரிச்சுக்க தெரியல மக்களுக்கு. எல்லாம் அரோகரா போட்டு வராங்க. கடைசியில் பாம்பன் சாமிகளுக்கு அரோகரா தெரியல. எதுக்கு அரோகரா சொல்லணும், அரோகரா என்ன காரணம், எதுக்காக சொல்லணும்னு தெரியல. இப்போ அந்த லேடிஸை பார்க்கும்போது கிளியர் வாயின்ஸில் பார்த்தேன். ஒரு 1/2 hour அப்படியே நின்றுட்டு யார் என்னன்னு அப்படியே பார்த்தேன். சொந்த மாமியாருக்கு சோறு போடாத மருமக, சொந்த மாமியாருக்கு சோறு போடாத மருமக. சொந்த மாமியார் எப்படி பார்க்கணும்? சொந்த அம்மா மாதிரி பார்க்கணும். புருஷன் கூட பிறந்த நாத்தனாருங்களை கிட்ட சேர்த்தாத மருமக. புருஷன் கூட பிறந்தவங்க அதோட சரி, புருஷன் மட்டும்தான் வேணும், புருஷன் கூட பிறந்தவங்களாம் வேணாம், அவங்களாம் இருக்கக்கூடாது, அவங்களாம் ஆகாதவங்க அப்படின்னு நினைக்கிற மருமக. சரியா? மாமியாருங்க தன் மகளை மட்டும் நல்லா பார்க்குறவங்க, மருமகளை எதிரியாக பார்க்குற மாமியாருங்க. தன் மகளை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, என் மகம் அது. ஆனால் மருமகளை வந்து கிட்ட சேர்த்தாத மருமகளுங்க.
மருமகளுங்க சொந்த தாத்தா பாட்டியே பேச விடாது தடுக்கிற மருமகளுங்க. சொந்த பாட்டியே தாத்தாவை அதெல்லாம் பண்ணக்கூடாது, தாத்தா கிட்ட பேசக்கூடாது, பண்ணக்கூடாது, தாத்தா கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லுகின்ற மருமகள்கள். கணவனை மதிக்காத மருமகள்கள். நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நீ நான் சொல்றதை கேளு, உன்னோட நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நீ நான் சொல்றதை கேளு அப்படின்னு கணவனை மதிக்காத துச்சமாக நடத்துகின்ற பெண்மணிகள். இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இந்த நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இவங்கெல்லாம் ஆரோகரான்னு சொல்லி கும்பிடுறாங்க. நல்லா மைண்டை திருப்பி பறிச்சுக்கோங்க. சொந்த மாமியாருக்கு சாப்பாடு போடாத மருமகள் அம்மா மாதிரி பார்க்கணும். அவங்களுக்கு வீட்டில் சாப்பாடு போட மாட்டாங்க, துரத்தி விட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது, புருஷங்காரன் அவங்ககிட்ட பேசக்கூடாது, அந்த அம்மாவுக்கு பெற்றவங்களுக்கு காசு கொடுக்கக்கூடாது, மாமனார் மாமியார் காசு கொடுக்கக்கூடாது, பிரேக். அந்த அம்மாவுக்கு சுத்துறாங்க. இது எங்க போய் சொல்றது? அந்த அந்த அப்பா அம்மா இல்லாம உன் புருஷன் வந்துட்டானா? உனக்கு புருஷன் வேணும், ரைட், ஓகே. அவங்க அப்பா அம்மா இல்லாம உன் புருஷன் ஆகாயத்துல குச்சி வந்துட்டாரு, அதை பெற்று வளர்த்து ஆடாக்கி வளர்த்து கொடுத்தினாரு அவனுக்கு புருஷன். அப்ப அவங்கள மதிக்கணுமா இல்லையா? உங்க அப்பா அம்மா மதிக்கிற, உங்க அப்பா அம்மா இருந்தா நான்வெஜ் சாப்பாடு போடுற, அவங்க கிட்டேயே வரக்கூடாதுன்ற. நீ பால் குடம் எடுத்துன்னு சுத்துற, பால் சொம்பு, சாரி குடம் இல்லை, பால் சொம்பு, 1/2 லிட்டர் இந்த 3/4 லிட்டர் சொம்பு, என்ன பிரயோஜனம்? நாத்தனார் மாதிரி கிட்ட சேர்த்துறது இல்லை. எங்க வீட்டுக்கு வந்தா ஏதாவது எங்க வீட்டுக்காரர்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிடுவாரோ, இங்க ஏதாவது எங்க வீட்டுக்காரங்கிட்ட காசு கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. நாத்தனார் கிட்ட வரக்கூடாது, இவரும் எதுவும் செய்யக்கூடாது. மாமியாருங்களும் ரெஸ்பெக்ட், மாமியாருங்களே அவங்களும் சரி மருமகளை எதிரியாவே பார்க்குறாங்க. அவ எதிரி எங்கேயோ வந்து பொண்ணு வந்த மாதிரி, நீ பெற்று வளர்த்து ஆளாக்கணும், உன் பையன் நல்லாக்கணுறதுக்காக தானே பொண்ணை கட்டிட்டு வரேன், நீங்க தானே கல்யாணம் பண்ணி கொண்டு வரீங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஏன் எதிரியா பார்க்குறீங்க? அந்த பொண்ணு ஏன் எதிரியா பார்க்குறீங்க? என் பொண்ணு நல்லா இருக்கணும், வரணும், ரைட்டு. ஆனா மருமக இப்படி இருக்கணும், இதெல்லாம் இருக்கா இல்லையா? எனக்குன்னா ஒன்றும், உனக்குன்னா ஒன்றும், எனக்குன்னா ஒரு சட்டம், உனக்குன்னா ஒரு சட்டம். இந்த இந்த படத்துல காமெடியா வரும் பார்த்தீங்களா, எனக்குன்னா ரத்தமா, அடுத்தவங்களுக்குன்னா தக்காளி சட்னி. என்னது, ஏதோ ஒரு காமெடி வரும். அப்படியா? எனக்குன்னா ஏதோ ஒரு காமெடி வருது, அது சரியாக கவனிக்கல நான். எது ரத்தம், எது தக்காளி சட்னி? ஓ, உங்களுக்கு வந்தா ரத்தம், கரெக்ட். ஏதோ ஒரு உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. தக்காளி சட்னி கேப்டர். இதுதான் அந்த காலத்துல பண்ணி வச்சிருந்தாங்க. மாமியார் உடைச்சா என்ன குடம், மண் குடம், பொன் குடம், ஏதோ ஒன்று வருமே. மாமியார் உடைச்சா மண் குடம், மாமியார் உடைச்சா மண் குடம். மண்ணு குடம் தானே, போனா போச்சு, இன்னொன்னு வாங்கிக்கலாம். அதே மருமக உடைச்சா பொன் குடம். ஐயோ, பொன் குடத்தை உடச்சிட்டீங்க, கரெக்டா இல்லையா? அந்த பழமொழி எனக்கு சரியா கவனித்து ஞாபகம் எடுத்து கொடுத்தீங்க. மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். அது எப்படி? அது மருமக உடைச்சாலும் அதே தானே. அப்ப அது ஏன்னா அந்த நமக்கு இந்த உறவுகளை உறவுகளாக பார்க்க தெரியல, எதிரிகளாக பார்க்கிறோம். நீங்க தான் போறீங்க, நீங்க தான் பொண்ணு பாக்குறீங்க, நீங்க தான் கொண்டு வரீங்க, அப்புறம் அந்த பொண்ணு எதிரியா நீங்க ஏன் பாக்குறீங்க? ஆப்போசிட் ஆயிடுச்சு. பொண்ணுங்களும் அப்படிதான். தெரிய அவங்க ஒரு நம்மள அந்த வீட்டு மருமகளா கொண்டு போறாங்க, அந்த வீட்டு மருமகளா கொண்டு போறாங்க. முன்ன பின்ன எல்லா குடும்பத்தையும் இருக்கிறது தான். உன் கணவனை பெற்று வளர்த்து ஆடாக்க தானே. உன் மாமனார் வரக்கூடாது, மாமியார் வரக்கூடாது, மச்சனமார் வரக்கூடாது, அவங்க கூட பிறந்தவங்க வரக்கூடாது, நான் யாரும் கிட்ட சேர்த்தக்கூடாது, யாரையும் கிட்ட சேர்த்தக்கூடாது. அவங்க கூட பிறந்தவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு எத்தனை பேர் மனைவிக்கு தெரியாம தெரிஞ்சு ரகசியமா தெரிஞ்சு கொடுக்காம, தெரியாம ரகசியம் பயந்து கொடுக்குற ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க. கணவன் வீட்டாருக்கு செய்யணும்னா மனைவி பிரேக் போடுறாங்க. அதே மாதிரி மனைவி வீட்டாருக்கு செய்யணும் சில கணவர்களும் பிரேக் போடுறாங்க. ஆனா இது ஆம்பளைங்க போறது கொஞ்சம் கம்மி தான், பொம்பளைங்க தான் நிறைய அக்கௌண்ட் பண்றாங்க. எனக்கு தெரியும், என்னுடைய பார்வையில நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கணவன் வீட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நிற்கிற நம்பர் 1 பிளேஸ் வந்து லேடிஸ் தான். அப்போ அந்த கணவன்மார்கள் பயந்து செய்யறாங்க, தெரியாம ரகசியமா செய்யறாங்க. ஏன்னா செய்ய வேண்டிய கடமை இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா கூட பிறந்தவங்க பெத்தவங்க, இந்த பக்கம் பார்த்தா பொண்டாட்டி, ஏற பக்கம் பார்க்கறது தாயா தாரமா. நான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பெண்கள் ஆண்களும் சில பேர் இருக்காங்க. மாமியாருக்கு தன் மனைவியினுடைய பெற்றோர்களுக்கு தன் மனைவியோட கூட பிறந்தவங்களுக்கு செய்யக்கூடாது, என் சம்மந்தப்பட்ட உன் மனுக்கு செய்யக்கூடாது. ஏன்னா உங்களோட சரிபாரி அவங்க. கணவன்னா கணவனும் சரி, மனைவியும் சரி, உங்களோட சரிபாரி அவன் தான். சிவனை விழுந்து கும்பிடுறோம், ஆனா சிவனுடைய தத்துவத்தை ஃபாலோ பண்றது இல்லை.
சிவனை வீழ்ந்து 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 கும்பிட்ற சிவனே 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 அத்தா அஷ்டகம் அதுதான் சொல்றோம். அப்ப சிவன் என்ன சொல்றாரு? சரி பாதி சக்தி கொடுத்துருக்காரா இல்லையா? என்னில் பாதி நீ இருக்கிற, உன்னில் பாதி நான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ கணவனும் மனைவியும் பாதி பாதி. அப்போ உங்க மனைவி சம்மந்தப்பட்ட அந்த மாமனார் மாமியாரும் உங்க அப்பா அம்மா மாதிரி தான். அவங்க கூட பிறந்தவங்க மாதிரி தான். மனைவி கூட பிறந்தவங்களும் உங்க கூட பிறந்தவங்க மாதிரி தான். அவங்க மனைவி செய்யிட்டு சந்தோஷமா கொடுங்களேன், ஹெல்ப் பண்ணுங்க. அது ஏன் செய்யக்கூடாது? நீ எல்லாம் செய்யக்கூடாது. எனக்கு என் கூட பிறந்தவங்க மட்டும்தான் செய்யணும், நீ பண்ணணும், நீ வந்து செய்யணும், நானும் செய்யணும், நீயும் செய்யணும். ஆனால் உன் குடும்பக்காரங்களுக்கு நான் செய்ய மாட்டேன், பண்ணணும் அப்படி சொல்லுகின்ற ஆண்களும் இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் மாற்றிக்கணும்னு நான் சொல்கிறேன். இதையெல்லாம் மாற்றி ஒரு அந்த உறவுகள் எதுக்கு வருது? அந்த விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி குற்றம் குறை பார்க்காம மறந்து மன்னிச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுக்காக தான் அந்த உறவுகள் சுற்றமும் வருது. நீங்கள் இதையெல்லாம் வில்லனாக இருந்துக்கிட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் எந்த சாமி கும்பிட்டாலும் பிரயோஜனமே இல்லை. அதைத்தான் சொன்னேன். இதை நம்ம சென்னை பக்தர் போய் கோயிலுக்கெல்லாம் சுற்றுறார், எங்கே பார்த்தாலும் சுற்றுவார். நேற்று கேள்விப்பட்டேன், அவர் திருச்செந்தூர் போயிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். வேஸ்ட். அவருக்கு தெரியாது. அப்போ திருச்செந்தூருக்கு முருகனை போய் வேரோட தேக்கிறதுக்கு நான் போய் அப்படி பேர்த்து பிடுங்குவார், சாமி கும்பிடுவார். 10 திசை பிரயோஜனம் இல்லை. போய் வந்த செலவு தான் வேஸ்ட்டு, போயிட்டு வந்த டைம் தான் வேஸ்ட்டு, எனர்ஜி தான் வேஸ்ட்டு. காரணம் பிரயோஜனம் கிடைக்காது. இப்படி தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, யாரோ ஒருத்தர், யாருன்னு தெரியல, பெரிய இந்தியாவிலே பெரிய சிவன் சிலை இருக்குது, அந்த சிவன் சிலைக்கு போயிட்டு நீங்கள் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க, வாழ்க்கையில் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாக போயிட்டு வாங்க. அந்த மாதிரி வீடியோ தயவு செஞ்சு போட வேண்டாம் யாரும். அது போட்டிருந்தாங்க, வாழ்க்கையில் ஒரு தடவை சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது அந்த பெரிய சிவனை போய் சென்னையிலேருந்து நேராக உதம்பூர் போயிடுங்க, உதய்பூரை ஏதோ சொன்னார், போயிட்டு அங்கே போவாங்க, அங்கே பஸ் இருக்குது, போவாங்க, போய் பாருங்கள், அவரை போய் வழிபட்டு வாங்க. உங்கள் கையால் அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் கண்டெல்லாம் ஆனந்த கண்ணீர் வரும், உங்கள் கண்டு ஆனந்த கண்ணீர் வரும். சிவனையே நாம் வழிபட்டு சிவனுக்கே நாம் அபிஷேகம் பண்ண ஆனந்த கண்ணீர் வரும். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாக போயிட்டு வாங்கன்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. தயவுசெஞ்சு நம்ம வீடியோலாம் போடாதீங்க. நாம் என்ன சொல்ல வரோம், நம்ம கருத்து என்ன சொல்ல வரோம், இந்த கன்றாயெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு வந்து வாங்கன்னு சொல்கிறோம். இந்த சாமி கும்பிட்றேன், கோயிலுக்கு போகிறேன், குளத்துக்கு போகிறேன், குடிச்சவராக போகிறேன், போய் தான் வீணாக போயிருக்கோம். இனிமேலுக்காவது அதை விட்டுட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறோம். நான் போகிற தப்புன்னு சொல்ல வரல. நான் தப்பு, கோயிலுக்கு போகிறது, குளத்துக்கு போகிறது, கும்பிட்றது நான் தப்புன்னு சொல்ல வரல. அதுவே போய் மூழ்கி என்ன கண்டிங்க? இது வரைக்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிங்க? ஒன்றுமே இல்லை. அதே கோபம், அதே சண்டை, அதே தகராறு, அதே பிரச்சனை, அதே டைவர்ஸு, அதே கோர்ட்டு, அதே கேஸு, அதே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதே பிரச்சனை தான் இருக்குது. நீங்கள் கும்பிடாதவங்களுக்கும் கும்பிடுறதுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லைங்க. இப்போ அந்த வீடியோ பார்க்குற என்ன பண்ண, ஓ அப்படியா சிவனை பார்க்கறதுக்கு போனோமா அப்படின்னு கடவுடம் வாங்கி அங்கே போய் சிவனை போய் பார்த்துட்டு வருவோம். என்ன பிரயோஜனம்? உலகத்தில் அவ்வளோ பெரிய சிவனை போய் உலகத்திலே பெரிய சிவன் அவர் தானே, எத்தனையோ அடியில் அவர் தான் சிவன் தானே. அந்த கண்ணாடி படுக்கிட்ட போனோமா, அவரை போய் கும்பிடணுமா? என்ன சாதிச்சிங்க போய்? என்ன சாதிச்சிங்க இது வரைக்கும் போய்? இது வரைக்கும் ஏன் அந்த பெரிய சிவனை கும்பிட்டாதான் முடியுமா? இங்கே இருக்கிற சின்ன சிவனை கும்பிட்டா ஆகாதா? இங்கே லோக்கலில் இருக்கிற சிவனை கும்பிட்டா ஆகாதா? அங்கே போகணுமா, வட இந்தியாவுக்கு போகணுமா? அங்கே போய் பணம் செலவு பண்ணு, அங்கே போய் அவர் பெரிய சிவன்கிட்ட போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணுவார். என்ன பிரயோஜனம்? இதை இப்போ சொன்ன எடுத்துக்காட்டு மாதிரி தான். இந்த மாதிரி மனசு சுத்தம் இல்லாமல் நீ எந்த சாமி எந்த சிவனை போய் கும்பிட்டாலும் வேலைக்காகுது, எந்த பெருமாள் கும்பிட்டாலும் வேலைக்காகுது, எந்த சர்ச்சுக்கு போனாலும் வேலைக்காகுது, எங்கே மெக்க மதியம் போனாலும் வேலைக்காகுது. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நான் போனேன் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை குறைகள் இருக்கு? கடவுள் ஏன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணலை? கடவுள் எங்களை டீலில் விட்டா நான் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன். நான் சேலஞ்சாவை கூட எடுத்துக்குவோம், சேலஞ்சாவே எடுத்துக்குவோம். நான் இந்த கோயிலுக்கு போனேன் சார், காசு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. கடவுள் எங்களெல்லாம் உங்களுக்கு டீலில் விட்டா நான் ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் காப்பாற்றினாரு, என்னை அரவணைச்சி கொண்டு போய் என்னை காப்பாற்றினாரு, நீங்கள் 10 எக்ஸாம்பிள் கொடுத்தா அவர் உங்களை எங்கெல்லாம் டீல் விட்டுக்கான 100 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நிஜமாவே தமாஷா காமெடியாலாம் இல்லை, சீரியஸாகவே சொல்கிறேன். எனக்கு இந்த கோயிலுக்கு போனேன் சார், இங்கே போனேன், மெக்கா மதீனா போனேன், இல்லை ஜெருசலேம் போனேன், இல்லை காசி போனேன், ராமேஸ்வரம் போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், குலதெய்வத்தை வழிபட்டேன், அங்கே போனேன், இங்கே போனேன், உலகத்திலே பெரிய சிவனை போய் கும்பிட்டேன், உலகத்திலே பெரிய பெருமாளை போய் கும்பிட்டேன், உலகத்திலே பெரிய ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டேன். உலகத்திலே பெரிய ஆயிட்டான், அது போய் சிவனை போய் கும்பிடணுமா? அது ஒரு எடிட்டர் அவர் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன். தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க. அது நம்ம கிளாஸ் பர்பஸே டிவியேட் பண்ணுது. என்ன பர்பஸோ அதை ரெலவெண்ட்டாக போடுங்க.
இங்க நம்ம என்ன சொல்ல வரோம்? சாமி சாமி சாமின்னு கூப்பிட்டு இத்தனை ஜென்மம் கும்பிட்டு நீங்க உருப்படவே போல, நாசமா தான் போயிருக்கிறீங்க. உண்மையிலே நாசமா தான் போயிருக்கீங்க. தெரியல உங்களுக்கு. இனிமேலுக்காக கொஞ்சம் புரிஞ்சுதான் ஓரம் கட்டு மேல வாங்கன்னு சொல்றோம். உயிரை கொடுத்து சொல்றோம். சாப்பிடாம தூங்காம சொல்றோம். எங்க பொழப்பெல்லாம் விட்டுட்டு வந்து சொல்றோம். இவ்வளவுலாம் நாங்க போட்டு கொண்டு வரோம். அப்புறம் போய் நீ சாமியை கும்பிடு, மலைக்கு மேல போ, மலை மேலே ஏற்றி பால் ஊத்துனா அது என்ன அர்த்தம்? அது தயவுசெய்து மாதிரி வீடியோ போடாதீங்க. நான் சாமி கும்பிட்ற தப்புன்னு சொல்லவில்ல. நம்மளை மாற்றி கொள்ளாமல், நாம நம்மளை சரி பண்ணாம, நம்ம மனதை மாத்தாம, நம்ம கிட்ட இருக்கிற அசுர குணங்களான கோபம், பொறாமை, பொச்சரிப்பு, பழி வாங்குறது, போட்டு கொடுக்கறது எல்லாம் நிறைய இருக்கு. போட்டு லிஸ்ட் போட்டால் ஒரு நாளைக்கு உட்காந்து லிஸ்ட் போடுவோம். இதெல்லாம் என்ன அசுர குணங்கள் போடும். இந்த அசுர குணங்களை நீங்க போக்காம எந்த சூரசம்காரம் போனாலும் இல்லை, எந்த பெருமாளை போனாலும் இல்லை, எந்த சிவனை வலிச்சாலும் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அற்ற வேஸ்ட். அற்ற வேஸ்ட். இனிமேலுக்காவது கொஞ்சம் புரிஞ்சு அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த லெவலுக்கு போங்க. மனசை மாத்துங்க. கடவுளை தேடி நீங்க போகாதீங்க, கடவுள் உங்ககிட்ட வருவாருன்னு சொல்றோம். கடவுளை தேடி நீங்க போகாதீங்க. அது எல்லாரும் இது வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்மாந்திகளை என்ன சொல்றோம்? கடவுள் உங்ககிட்ட வரதைங்கன்ற, அந்த சிவனை உங்ககிட்ட வரதைங்கன்ற. அவர் ஒரு எடிட்டர், அவர் வீடியோ எடுக்கிறாரு, அவருக்கு அதே தொழில் போடுறது. என்னுடைய வீடியோவுக்கு லைக் போடுங்க, என்னுடைய வீடியோவுக்கு என்ன லைக்கா, அது லைக் போடுங்க, எல்லாரும் பாருங்க அப்படின்றாரு. தப்பாக வழிநடத்துக்கிறாரு மக்களை. அந்த வீடியோவை தயசின் மாதிரி நம்ம குரூப்ல போடாதீங்க. இந்த சாமி கும்பிட்றேன், அதை கும்பிட்றேன், இதை கும்பிட்றேன் போடாதீங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீங்க இந்த கோயிலுக்கு நான் போனேன், இந்த இடத்துக்கு போனேன், இந்த வழிபாட்டுக்கு போனேன், என்ன நன்மைகள் எனக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அவர் எந்த நன்மைகளும் உங்களுக்கு கொடுக்கல, உங்களுடைய ஏரியாலாம் கை விட்டாரு, எல்லாம் டீல்ல விட்டாருன்றது நான் கொடுக்குறேன். குறைஞ்சபட்சம் நீங்க கொடுக்குறது நன்மை, நீங்க கொடுக்குறத விட 10 மடங்கு நான் அதிகமாக ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ரெஃபரன்ஸ் ஆதாரத்தோடு கொடுக்குறேன். பர்சனலாக டிபெண்ட் பண்ணிக்கலாம். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இந்த மாதிரி ராங்கா வழி நடத்தாதீங்க. தப்பா நீங்க வேணா நீங்க கும்பிட்டுக்கோங்க, உங்களை யாரும் வேணான்னு சொல்லலை. போங்க, கும்பிடுங்க, கும்பிட்டு இன்னும் கீழே போயிட்டே இருக்கும். இன்னும் 100 ஜென்மம் எடுத்துகிட்டே இருக்கும். யாரும் தப்பு சொல்லலை. பட் அடுத்தவங்களுக்கு தப்பான வழிகாட்டல் கொடுக்காதீங்க. நம்ம கர்மானுஜீலங்களுடைய நோக்கம் கடவுளை வழிபடுவது. உண்மையான கடவுளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வழிபடுங்க. உண்மையான கடவுள் என்னன்னா, நீங்க இந்த கெட்ட குணங்கள்லாம் வைத்து நீங்களே கடவுளாக மாறிவிடுது, நீங்களே சிவனாக மாறிவிடுது, நீங்களே பெருமாளாக மாறிவிடுது, நீங்களே சக்தியாக மாறிவிடுது, நீங்களே முருகராக மாறிவிடுது. எல்லாமே நீங்களே மாறிடுறீங்க. அப்புறம் ஏன் போய் இன்னொருத்தர் வழிபடுறீங்க? கடன் வாங்குறீங்க. எதுக்கு வாங்குறீங்க? உங்ககிட்ட பணம் தான் நீங்க போய் கடன் வாங்க மாட்டீங்க. உங்ககிட்ட இல்லை, அதனால படம் வாங்குறீங்க. உங்கள்கிட்ட தேவை இருக்கு, பணம் இல்லை, அதனால கடன் வாங்குறீங்க. உங்கள்கிட்ட இருந்தா போய் வாங்குங்களா? வாங்க மாட்டீங்க. அப்ப கடவுளை போய் ஏன் கும்பிட்றோம்? கடவுளுடைய குணங்கள் நம்ம கிட்ட இல்லை, அதனால போய் கடவுளை கும்பிட்றோம். கடவுள் உண்டான குணங்கள்னு ஒண்ணு இருக்கு, அந்த குணம் நம்ம கிட்ட இல்லை, ஆனால் கடவுள்கிட்ட போறோம். அந்த கடவுளுக்கு உண்டான குணங்கள் நீயே வர வச்சுக்கோன்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், கற்றுக் கொடுக்குறோம். இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு சொல்லிக் கொடுக்குறோம். குழந்தைக்கு சொல்லிக் மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். இதை நீங்க பிடிச்சிங்கன்னா போதும். எந்த கடவுளையும் போய் கும்பிட தேவையில்லை. உங்க இடத்துக்கு கடவுள் வருவார். படிச்சு சொல்றோம், திருப்பி சொல்றோம். நம்ம பொறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம உட்காந்து சொல்றோம், நீங்க இந்த தெய்வ வழிபாட்டெல்லாம் விட்டுடுங்க, ஒரு வழிபாட்டெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் வேணாம். தப்பு சொல்லலை, நீங்க அடுத்த லெவலுக்கு வாங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நான் தப்பு, அது கும்பிடக்கூடாது அப்படி சொல்லலை. அது ரைட்டு, சரியான முறை, தப்பு இல்லை. அது ப்ரீகேஜி எல்கேஜிக்கு நீங்க அதுலயே உட்காந்துக்கிங்க. அடுத்த லெவலுக்கு வாங்க நாம சொல்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், அப்படி போகணும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல போய் ப்ரீகேஜி புக்கை இது ப்ரீகேஜி புக்கை படிங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வீடியோ போடாதீங்க. இந்த மாதிரி அவர் இருக்கிறாரு, இவர் இருக்காரு, அவர் அறுப்புறாரு, போறவங்க போங்க. உங்களை யாரும் வேணான்னு சொல்லலை. உங்களை யாரையும் நான் இங்க வாங்க இதை கேளுங்கன்னு யாரையும் சொல்லலை. அவங்கவுங்களுக்கு இருக்க கர்மா இருக்கும், கரெக்டாக வருவாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, போவாங்க. நான் அந்த சாமி பெருசு, இந்த சாமி பெருசு, அந்த தெய்வத்தை வழிபடுற தெய்வத்தோடு தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி போஸ்டிங்லாம் போடாங்க. அது ஊக்குவிக்காதீங்க. நீங்க கும்பிடுங்க, யாரும் வேணாங்க. பட் உங்களுடைய கருத்து இன்னொருத்துக்கு போதனை பண்ணாதீங்க. இங்க சொல்லுகின்ற கருத்து என்ன சொல்ல வரோம்னா, முட்டாள்தனமாக வாழ்ந்திருக்கிறோம். நாம அடிமுட்டாள்தனமா வாழ்ந்திருக்கிறோம். இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க மாத்தீங்க. நீங்களே தெய்வமாக மாறுவீர்கள். நீங்களே தெய்வமாக மாறுது. இப்ப நான் சொன்ன இந்த அசுர குணங்களை எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நேற்று இந்த பக்கத்துல அந்த காம்ப்ளெக்ஸ்ல நடந்ததுல இத்தனை பேர் கிட்டத்தட்ட 70-80 லேடிஸ். இப்ப நான் சொன்ன கரெக்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். சரி, எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபேமிலியோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி எடுத்து கொடுக்க முடியாது. இந்த குணம் இல்லாத அவங்க எத்தனை பால் குடம் ஊற்றி என்ன பிரயோஜனம்? எத்தனை அரோகரா போட்டு என்ன பிரயோஜனம்? நேற்று நடந்தது அதான், 4 மணி நேரம் நடந்தது. அரோகரா ஒரே அமக்கலம்.
இப்படித்தான் மக்கள் ஏமாறு. இப்படி ஏமாறாதீங்கன்னு சொல்றது தான் கருணாநிதியிலும் சொல்லிக் கொடுக்கும். கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, அவரையும் பாம்பன் சாமி அவருக்கும் அரோகரா. என்ன பிரயோஜனம்? என்ன அரோகரான்னா என்னன்னு முதல்ல கேட்டு பாருங்க, யாருக்கும் தெரியும். எதுக்காக அரோகரா சொல்லணும்? வை, எதுக்கு நாம அரோகரா சொல்லணும்? என்ன அரோகரானா என்ன மீனிங்? அண்ணாமலைக்கு அரோகரா, ரைட்டு, ஓகே. நேற்று முருகெல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரு அரோகரா. எதுக்கு அரோகரா? அரோகரானா என்ன மீனிங்? யாருக்கா கேட்டு பாருங்க, சொல்லுங்க பார்ப்போம். அத்தனை பேர் அரோகரான்னாங்களே, இல்லை போனவங்கலாம் நேற்று சிறுவசம் காரணம் என்ன போடுவோம், எல்லாம் அரோகரா அரோகரான்னு சொல்லியிருப்போம். அரோகரானா என்ன மீனிங்? யாராவது கேட்டு சொல்லுங்க எனக்கு. 2 நாள் டைம் கூட எடுத்துக்கும். அரோகரானா என்ன மீனிங்? எதுக்காக அரோகரா சொல்றோம்? ஏன் அரோகரா சொல்றோம்? அரோகரா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஃபார் அரோகரா? வை வி ஹாவ் டு சாண்ட் தட் மந்த்ரா? ஒரு மந்த்ரானே கூட வச்சு அரோகரா எதுக்கு சொல்லும் தெரியாது. வல்வினை அறுப்பனை சொல்றீங்க. சொல்லுங்க சார். வல்வினை அறுப்பனை அப்படின்னு அர்த்தம் வருங்க. அரோ அரோ அரா அப்படின்ட்டு. எப்படி எப்படி அரோ அரா அப்படின்னா வல்வினை அறுப்பனை அப்படின்னு அர்த்தம் வரும் இல்லைங்களா ஐயா? சரி, கொஞ்சம் ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. ஃபுல்லா வச்சிருக்கோம். ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. அரோகரான்னா அரோகரான்னு தெரியாமையே அரோகரா சொல்லிட்டு இருக்கோம். எதுக்காக அரோகரா சொல்றோம்னு தெரியல. ஒரு நாள் டைம் எடுத்துங்க, பரவாயில்ல. நீங்க பொறுமையா யோசனை பண்ணி கூட சொல்லுங்க. இப்ப வேண்டாம், பொறுமையா யோசனை பண்ணி கூட சொல்லுங்க. அரோகரானா என்ன? கோவிந்தானா என்ன? கோவிந்தா கோவிந்தா ராய் கோவிந்தா. அங்க என்ன அக்கிரமம் நடக்கும் உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல தேவையில்ல, பேப்பர்ல வருது, மீடியால வருது. அரோகரா அரோகரா நடக்கிற கோயிலில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும். அது நான் சொல்ல வேண்டாம். இப்போ நான் சொன்னேன், நேற்று 80 பேர் கோயிலை சுற்றினாங்க சார். அத்தனை பேரும் கிளைவான்ஸில் ஒரு 1/2 hour உட்காந்து பார்த்து சொன்னேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் அங்கே இருந்தது. இன்னும் நிறைய இருக்குது. அதை பற்றி பேசினா இன்னும் 4 கிளாஸ் பேசலாம். நான் சுருக்கமாக சொன்னேன். இந்த மாதிரி குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்ற மனதை உள்ள அந்த பெண்கள், அவங்க வந்து முருகரை வேரோட தேர்த்து பிடுங்கினா கூட முருகனுடைய அருள் எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? அவங்க நினச்சிக்கிறாங்க முருகனுக்கிட்ட அரோகரா போட்டோம் அருள் கிடைச்சிட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. இதை நான் சொன்னேன்னே, ஒரு சென்னையில் ஒரு நபர் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொன்னேன். அவர் வந்து திருச்செந்தூர் சூரசம்காரத்துக்கு போயிருக்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் பண்ணுவது அவர் திருச்செந்தூர் சூரசம்காரத்துக்கு போயிட்டா, வாப்பா சென்னையிலேருந்து அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன், நல்லா இருப்பா, மகாராஜானா இருப்பேன்னு சொல்லுவார? அவங்க லிஸ்ட்டு எஸ்ஆர் புக் எடுப்பார், சர்வீசஸ் புக் எடுப்பார். இவர் இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்கும், அது நான் சொல்லாதே இருக்கும். நிறைய சில விஷயங்கள் சொன்னேன். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எஸ்ஆர் பார்த்துட்டு தான் உங்களுக்கு அது என்ன பலன் கொடுப்பார். எல்லாருக்குமே எந்த கடவுளை யாராக இருந்தாலும் நீங்கள் போய் கேட்டவங்களாம் கொடுத்துற மாதிரி, சினிமாவில் வர மாதிரி அருளுகின்றேன், அருள் வர மாதிரி தேன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எங்கேயோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, எதாவது செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும், இல்லை உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் எதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எஸ்ஆர் புக்கை பார்க்கணும். சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கும். கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்களே தெரியும். கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சர்வீஸ் ரெஜிஸ்டரில் அவருக்கு வந்து என்ன ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, அவர் மேலே ஏதாவது புகார் வந்திருக்கா, அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரா, டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா, ஏதாவது பிரைபரி குற்றச்சாட்டுகள், லஞ்சம் சார்ந்த குற்றச்சாட்டுகள் வந்திருக்கா, வேறு ஏதாவது குற்றத்துக்கு ஆளாகி இருக்காரா, டிபார்ட்மெண்ட்டில் வேறு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, இவரால் ஏதாவது பிரச்சனை இருக்காருன்னா எஸ்ஆரில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, சர்வீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்போதோ அதை பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் கடவுள்கிட்ட போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வைக்கணும். அந்த அப்ளிகேஷன் வச்சிங்கன்னா அவர் முதல்ல எடுக்கிறது உங்கள் எஸ்ஆர் தான், சர்வீஸ் ரெஜிஸ்டர் தான். சர்வீஸ் ரெஜிஸ்டர்னா கர்மிக்கில் என்ன வச்சிருக்கோன்றது, அது கர்மிக் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். அதான் ஹையர் கர்மிக் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஹையர் கர்மிக் போர்டு, அந்த ஹையர் கர்மிக் போர்டுன்னு சொல்லுவாங்க. உயர் கர்ம வாரியம்னு சொல்லுவாங்க. அது யாருடைய கண்ட்ரோல் இருக்கும்? எவனுடைய கண்ட்ரோல் இருக்கும்? இந்து மதத்தின் பார்வை. எல்லா மதத்திற்குமே அது பொருந்தாது. எல்லா மதத்திற்கும் உயர் கர்ம வாரியம்னு ஒன்று இருக்குது. அது உங்கள் கர்மாலாம் ரெக்கார்ட் ஆகுது, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அந்த ரெக்கார்டு அங்கே இருக்குது. அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து இந்து மதம் வந்து சனீஸ்வரன் ஹேண்டில் பண்ணுறதா சொல்லுது. சனீஸ்வரன் வந்து யமன் மூலமாக ஹேண்டில் பண்ணுறதா சொல்லுது. இந்து மதம் சொல்லுது. ஒரு விளக்கம் சொல்லு. எல்லா மதங்களும் ஒரு ஆங்கிளில் பார்க்குது. இந்து மதம் எந்த ஆங்கிளில் பார்க்குது அப்படின்னா, சனீஸ்வரன் அதை பார்க்குற இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாரு. நவகிரகங்களில் சனீஸ்வரன் இதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த சனீஸ்வரன் யாரை கூடுதலாக துணைக்கு வச்சுக்கிறாருன்னா, யமதர்மன ராஜாவை வச்சுக்கிறாரு. அவரை வச்சு கணக்கில் பண்ணுறாரு. அதான் நம்ம இப்போ சித்திரகுப்தன் எல்லாத்தையும் எழுதி வைப்பான். பாவப்புனி கணக்கில் சித்திரகுப்தன் எழுதி வைப்பான். அது நம்ம கதையாக சொல்லப்படுகிறது. சித்திரகுப்தன் பாவப்புனி கணக்கில் எழுதி வைப்பான். அவர் இறந்து மேலே போனது சித்திரகுப்தனை கேட்பார் யமன் வந்து, என்னப்பா இவங்க என்ன இவங்க நல்லது பண்ணிக்கிறாங்க, கெட்ட பண்ணிக்கிறாங்க, இது பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, ஓ சரி நரகத்துக்கு போ, இது என்ன நீ சொர்க்கத்துக்கு போ, நரகத்துக்கு போ, சொர்க்கத்துக்கு போ. அங்கே வந்து யமதர்மராஜனுடைய பிஏன்னு சொல்லலாம். யமதர்மராஜ பிஏ
அக்கௌண்ட்டு பார்க்குற மேனேஜர் அவர் தான் யம தர்மராஜா கிட்ட கணக்கில் லிஸ்ட் சொல்லுவார். இது நம்ம சினிமாலாம் பார்த்துருக்கோம். அது சினிமாவில் கதையாக பார்த்துருக்கோம். யம தர்மராஜா கிட்ட போய் ஒரு உயிர் நிற்கும், அதை வந்து டிவைட் பண்ணி அனுப்பிச்சிடுவார். அது ஏதோ வடிவேல் நடித்த படம், காமெடி படம் ஒன்று வரும், போகிறாரு வராரு பேசுகிறாரு. ஏதோ அழகப்பாவா ஏதோ ஒரு படம் இருக்கும்ல, அழகப்பன் இந்த லோகத்தில் அழகப்பனா, அது மாதிரி ஏதோ படம் வந்து கேள்விப்பட்டேன். நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டேன். அது சும்மா காமெடி, அது சும்மா போறாரு வராரு பேசுறாரு, அது சும்மா படத்துக்காக காமெடிக்காக, அது பிஸ்னஸ்க்காக எடுத்து. பட் ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. பட் அந்த கர்மா வந்து ரேஸ்ட் ஆகும். அந்த கர்மா ரேஸ் பண்ணி தான் அவர் வந்து நன்மை தீமைகளை கொடுப்பார். அதுதான் மேட்ரு. அப்போ நீங்க நன்மை தீமைகளை என்ன வச்சிருக்கீங்க, என்ன நன்மை செய்யறீங்க, தீமை செய்யறீங்க, என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத தான் உங்க ரெக்கார்ட்ல அடுத்தடுத்து போகும் ஒழிய நீங்க எந்த கோயில் குளத்துக்கு போனாலும் எங்க போனாலும் வேலை செய்யாது. ஏதோ ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு போனா பிரம்மன் விதியை மாற்றி எழுதுறான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கோயிலுக்கு போனா பிரம்மன் விதியை மாற்றி எழுதுறான், வேணா போய் பாருங்க, மாறுதா இல்லையா பாருங்க. மாறாது. எப்படி மாறாது? நான் அப்ப அவங்க சொல்றது பொய்யா? இல்லை, அவங்க சொன்னது கரெக்ட், தப்பு இல்லை. அந்த கோயிலுக்கு போனா உங்க விதி மாறாது. உங்க விதி மாறுவதற்காக நீங்க முயற்சியெல்லாம் எடுக்காம இருக்கீங்களா, அதை உணராம இருப்பாங்க, தெரியாம இருக்கீங்களா? அப்போ நீங்க அந்த கோயிலுக்கு போய் வழிபடும் பொழுது, அங்கே போகும் பொழுது, அங்கே இருக்கிற அந்த தெய்வ சக்தி, இறை சக்தி உங்க ஆறாவில், உங்க டிஎன்ஏ ஆணையில போயிட்டு உங்களுடைய கர்மாக்களை போக்குவதற்கான வழிகளை காட்டி கொடுக்கும். மூடநம்பிக்கை, கோயில்களுக்கு போறதோ வழிபடுறதோ மூடநம்பிக்கை நான் சொல்ல, நீங்க தயவுசெய்து யாரும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நான் மூடநம்பிக்கைன்னு சொல்ல, எல்லாமே சரி. ஆனா நீங்க அதுல வேண்டாம், அடுத்த லெவலுக்கு வாங்கன்னு சொல்றேன். அதை தான் புரிஞ்சுக்கணும். இங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இது வந்து கோயிலுக்கு போறதோ வழிபடுவதோ மூட நம்பிக்கை, அது தேவையில்லாதது அப்படி நான் சொல்லலை. அதெல்லாம் சரி. ஆனாலும் அங்கே போனாலும் நீங்க உடல்வியல் ரீதியாக, மன ரீதியாக நீங்க உங்ககிட்ட இருக்கிற அசுர குணங்களை, இந்த அசுர குணங்களை நீங்க சம்ஹாரம் பண்ணாத வரைக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் வேலை செய்யாது. அப்போ கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அந்த எனர்ஜியை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த நெகட்டிவ் கர்மா போக்குவரத்துக்கான வழிகளை காட்டி கொடுக்கும். இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டா, பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு, பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த வழிபாடு பண்ணிட்டு வந்தா பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை மாற்றுவார். பிரம்மன் எப்போ தலையெழுத்தை மாற்றுவார்? பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து, பிரம்ம முகூர்த்தத்தில் சில காரியங்களை செய்து, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வீழ்ச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றுவார். அப்போ அந்த கோயிலுக்கு போகிறதுனால என்ன பலன் கிடைக்குமோ, அந்த கோயிலுக்கு போகாதையே பிரம்மமுகத்திலேயே இங்கே நீங்கள் எழுந்து சில செயல்களை செய்யிட்டாலே இந்த கர்மாலாம் போயிடும். அதை ஃபாலோ பண்ணுங்க நாம சொல்கிறோம். அந்த கோயிலுக்கு போனால் என்ன ஆகும்? அந்த கோயிலுக்கு போனாலும் உங்கள் அந்த சக்தி வரும். அதை வச்சு நீங்கள் வந்து கெட்ட கர்மாவை போக்கி நல்ல கர்மா சேர்த்துக்கொள்ள வழிகளை காட்டி கொடுப்பாரு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வேற சமாச்சாரம். காட்டி கொடுப்பார். அந்த கோயிலுக்கு போனால் காட்டி கொடுப்பார். அந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அது மாதிரி பல ஆயிரம் மடங்கு இந்த கர்மாஞ்சீலிங் கிளாஸில் நீங்கள் காலையில் வந்து உட்கார்ந்து கேட்கும்போது கடன் கிடைக்கும். பிரம்மன் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவார். தலையெழுத்தை எப்படி மாற்றுவார்? குட் கர்மா பேட் கர்மா மாற்றுவார், பேட் கர்மா குட் கர்மா மாற்றுவார். ரெண்டுமே செய்வார். நீங்கள் பிரம்மகுத்தில் எப்படி நடந்துக்கிறீங்கன்ற பொறுத்து. நீங்கள் வந்து பேட் கர்மாவை வந்து குட் கர்மாவை மாற்றுறது தான் பண்ணணும். குட் கர்மா பேட் கர்மா மாற்றுறது பண்ண வேண்டாம். அது நான் சாதாரண எல்லாருமே நான் பண்ணுறோம். வச்சுக்கிற குட் கர்மா பேட் கர்மா நாம மாற்றிக்கணும் ரொட்டீன் லைஃப்பில். பட் பேட் கர்மாவை குட் கர்மா மாற்றுறது தான் நமக்கு வேணும். அதான் நம்ம செய்யும். அப்போது நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அசுர குணங்களை, தீய குணங்களை, இதையெல்லாம் நீங்கள் மாற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி சொர்க்கமாக மாறுது பாருங்கள். நோ நீட் டு கோ ஃபார் எனி வர்ஷிப் பிளேஸ். எந்த வழிபாட்டு தளத்துக்கும் நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அவங்க சொல்கிறாங்களே வீடியோ கார் போட்டிருக்காரு, அது மாதிரி போயிட்டு நீங்கள் அங்கே மலை மேலே ஏறி அவருக்காடு பூஜனை பண்ணி அப்படி பாலில் தண்ணி ஊற்றும் போது அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும் கண்ட தண்ணி வருமா, ஆனந்த கண்ணீர் வருமா? அது அப்படி ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீலுங்க. முட்டாள்தனமான நம்பிக்கை, முட்டாள்தனமான நம்பிக்கை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடுத்தவங்களுக்கு கெடுதல் கிடைக்காம, அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல், அடுத்தவங்களை எவ்வளோ நல்லா வச்சுக்கிறோம் நம்ம நினைக்கிறோமோ அவ்வளோ கூட வரும். அந்த ஆனந்த கண்ணீர் மாதிரி 1000 மடங்கு உங்களுக்கு வரும். ஆனந்த கண்ணீர் வரும். நோ நீட் டு கோ ஃபார் தட் ஐஃபை சிவன் டெம்பிள். தேவையில்லை. தயவுசெய்து மாதிரி வீடியோலாம் போடாதீங்க. கும்பிட்றவங்க கும்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதாவது எப்படின்னா, அதான் நான் திரும்ப சொல்கிறேன். நான் 1ஆம் கிளாஸ்க்கு பாடம் எடுத்துனுக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் 1ஆம் கிளாஸில் இருக்கிறாங்க. இவங்களை நான் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது உங்கள் பாடமாக இருக்குது சார், இந்த பாருங்கள் ப்ரீகேஜி புக்கு சொல்லி கொடுங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ நடந்தது. அந்த வீடியோ போட்டு நம்ம தயவுசெய்து போஸ்டிங் போடாதீங்க. சரியா? உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. கோயிலுக்கே போக வேண்டாம்.
சர்ச்சுக்கே போக வேண்டாம், மாஸ்குக்கு போக வேண்டாம், எந்த குருத்வாரா எங்கேயும் போக வேண்டாம். உட்காந்துட்டு கடவுளை உங்களை வர வைக்க முடியும். உட்காந்தது உங்களை கடவுள் முடியுமா? முடியும், 100% முடியும். அதை தான் நாம் சொல்லிக் கொடுப்போம். நீங்க கடவுளாக மாறுங்க. நீங்க கடவுளாக மாறாத வரையில் பிறவிகள் தொடரும். நீங்கள் கடவுளாக மாறாத வரை பிறவிகள் தொடரும். அப்ப நீங்க கடவுளா மாறுங்க, சீக்கிரம் மாறிடுங்கன்னு சொல்றோம். அதை விட்டு அங்க அவருக்குறா கடவுள், இவருக்குறா கடவுள், நீங்க இன்னொரு கடவுளை வெளியே தேட்டுனீங்கன்னா முடியும். உள்ள போகணும், உள்ள கடவுள், கடவுள் உள்ள போகணும். உள்ள போனா கடவுள் உங்களுக்கு தேடி வருவார். எல்லாமே இங்கதான் இருக்காங்க. அங்கேயோ மேல போறாங்க, கேதார்நாத், பத்ரிநாத், கைலாய மலை தான் சிவன் கிட்ட. அது சிம்பாலிக்கா சொல்லி கொடுத்தாங்க. சிவன் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? ஆங்னா சக்கரத்தையும் சகசா சக்கரத்தையும் இருக்காரு. ஆங்னா சக்கரத்தையும் சகசா சக்கரத்தையும் இங்கதான் இருக்காரு சிவன். அதான் உத்தர கோஷம் மேல இருக்காரு. உத்தர் பிரதேஷ், உத்தர் இந்தியா. உத்தர்னா மேலன்னு அர்த்தம். உத்தர்னா மேலன்னு அர்த்தம். மேல இருக்கிறார் சிவன், மேல இருக்கிறார். சக்தி கீழே இருக்காங்க. சக்தி மூலாதாரத்தில் இருக்காங்க. அந்த சக்தியை அப்படியே கொண்டு போய் சிவனோட சேர்த்தணும். அதான் வாழ்க்கையுடைய நோக்கம். மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி, சக்தி கனல், அதை அப்படியே யோகத்தில் சொல்லுவாங்க, அப்படியே கொண்டு போய் இங்கே சேர்த்தணும், ஆங்ஞால சேர்த்தணும். அங்கேதான் சிவன் இருக்கார். அதை தான் நெற்றிக்கண் சொன்னாங்க. நெற்றிக்கண் ஏன் அவருக்கு மட்டும் நெற்றிக்கண்? நெற்றிக்கண் அப்படின்னா என்னன்னா இந்த சக்கரா தான். இந்த சக்கரா தான் ஆங்ஞா சக்கரம்னு சொல்றோம் இல்லையா? இந்த சக்கரம், இந்த ஆங்ஞா சக்கரம் தான். எல்லா சக்கரங்களுடைய கண்ட்ரோலும் ஆங்ஞால இருக்கு. அதாவது ஒரு சக்கரம் இருக்கு, நிறைய சக்கரங்கள் இருக்கு. அது நம்ம 7 பத்தி மட்டும் பேசுவோம், மற்ற பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது ஹையர் லெவல்ல பார்த்துக்கலாம். 7 சக்கரங்கள் சொல்றோம். மூலாதாரத்தில் ஆரம்பிச்சு ஆங்ஞால முடியுது, சகசிராலையும் முடியுது. இப்போ இந்த மூலாதாரத்தில் ஆரம்பிச்சு இங்கே சகசிரா வரைக்கும் வருது. ஆங்ஞால வந்து லிங்க் ஆகுது. 3 சுத்து வரும். நாகம் 1 2 3 3.5 போட்டு முடியும். இந்த இடத்துல முடியும். இங்கதான் சிவன் இருக்கார். இந்த சிவனை நீங்க யோக முறையிலையும் மற்ற முறையிலையும் உங்களை உணரும். உட்கார்ந்த இடத்துல சிவனை வர வைக்க முடியும். உட்கார்ந்த இடத்துல சிவனை வந்து அவர் வந்து வர வைக்க முடியும். அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும், பேச முடியும். நீங்க அவர்கிட்ட இப்போ நீங்களும் நானும் எப்படி இன்டராக்ட் பண்ணாமல் பண்ணிக்க முடியும். அந்த டெக்னிக்கை கற்றுக்குங்க. அதை தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதை விட்டு நான் இமயமலைக்கு போகிறேன், போகும்போது பணியில் செத்து போயிடுறேன், இல்லை போயிட்டு வரும்போது செத்து போயிடுறேன். என்ன இது? கிளையர் வாயின்ஸில் பார்த்தா இப்படி போய் 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 அங்கே லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் அங்கே இருக்கு. சிவன் காப்பாற்றுவார், சிவன் காப்பாற்றுவார், சிவன் காப்பாற்று, சிவன் அடைந்தேன். லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் அதுக்கு மேலே போகாமல் இருக்கு. சிவன் அங்கே இருக்காங்க, ஒரு கற்பனை ரூபம் தான். அது சிம்பாலிக்காக சொல்லி கொடுத்தாங்க. சிவன் எங்கே இருக்கார்? நம்ம உடம்பு இங்கே மேலே இருக்கார், இந்த சக்கரத்தில் இருக்கார். சகசார சக்கரம், ஆங்ஞா சக்கரம் இங்கே தான் இருக்கார். அதைத்தான் சிவன் நெற்றிக்கண் வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்றோம். நெற்றிக்கண்ணை ஓப்பன் பண்ணாரு, நெற்றிக்கண் ஓப்பன். நெற்றிக்கண்ணா எல்லாருக்கும் இங்கே இருக்கிற எண்ணு தான். இதுதான் இதுதான் இந்த இடம் தான் நெற்றிக்கண். இந்த இடத்துல நான் திருமுருத்தம் பார்த்தீங்களா? இந்த இடம் இதுதான். சிவன் அங்கே தான் இருக்காரு. இங்கே இருக்கிற சிவனை விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் அங்கே இருக்கிறார் சிவன் 500 படிக்கட்டு ஏறணும், கண்ணாடி படிக்கட்டு ஏறணும், வாழ்க்கையில் சாகத்துக்கு முன்னாடி ஒரு தடவையாக போயிடணும். என்ன இது? வாழ்க்கையில் சாகத்துக்கு முன்னாடி ஒரு தடவையாக இந்த சிவனை போய் வழிபட்டணும். இந்த சிவனை உள்ளக்கிற வழிபடு சிவனை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் வாழ்க்கையில் சாகத்துக்கு முன்னாடி ஒரு தடவையாவது போயிட்டு அந்த சிவனை வழிபடுங்க. இதே மாதிரி நான் உங்களை முட்டாள் பண்ணுறேன், இதே மாதிரி உங்களை ஃபூல்ஸ் பண்ணுறேன், இதே மாதிரி உங்களை கீழக்கிறதுக்கே நான் வழி பண்ணுறேன், என்னுடைய அந்த யூடியூபுக்கு லைக் போடுங்கன்றாரு. அது அவருடைய விருங்க. அதை நம்ம அவர் கண்டம் பண்ணுறதுக்கோ அவருக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது. பட் அவரு தான் அதை அவர் சொல்கிறாரு. பட் நீங்கள் அதில் போய் விடாதீங்கன்ற. நீங்கள் ஏன் அதை போய் அதை புரிஞ்சு தப்பாக புரிஞ்சு இன்னமும் நீங்கள் அதே லெவலுக்கு ஏன் அடுத்த லெவலுக்கு போக மாட்டேன்றீங்க? ஏன் அடுத்த லெவலுக்கு போக மாட்டேன்றீங்க? அடுத்த லெவலுக்கு போங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அதை விட்டு நான் அதே போமான்னு இப்படியே சிவனை பிடிச்சிங்க, பெருமாளை பிடிச்சிங்க, அம்மனை பிடிச்சிங்க, முருகனை பிடிச்சிங்க, இப்படியே பிடிச்சிங்க. எந்த காலத்துல இருந்து வெளியே வர போறீங்க? விட்டுடுங்க, அதெல்லாம் வேண்டாம். அடுத்த லெவலுக்கு வாங்க. திரும்பவும் சொல்றேன், 1ஆம் கிளாஸ் பாடம் எடுத்திருக்கேன், ப்ரீகேஜி புக்கு கொண்டு வந்து நடத்துங்கன்னு சொல்ற மாதிரி, இந்த ப்ரீகேஜி புக்கெல்லாம் படிங்கன்ற மாதிரி. அப்போ இவ்வளோ தூரம் நம்ம பேசி பண்ணி என்ன பிரயோஜனம்? தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுங்க. சாமி கும்பிட கும்பிட்டுக்கோங்க, யாரும் வேணான்னு சொல்றேன். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் இன்னும் 500 ஜென்மத்துக்கு வந்து நூடுல்ஸ் ஆகி லோல் போட்டு தான் இருப்பேன். நீங்க தீர்மானமா இருந்தால் இருங்க, உங்களை யாரும் வேணாம். பட் அடுத்த லெவலுக்கு போறவங்களை நீங்க கெடுக்க வேண்டாம். அவங்க மைண்டை மாற்றவன டைவெர்ட் பண்ண வேண்டாம். தயவுசெய்து டைவெர்ட் பண்ண வேண்டாம். அவங்க போறவங்க போட்டு, நீ வேணா கீழே போங்க, அது உங்க விருப்பம். நான் சாமியே கும்பிட்டு இருப்பேன், நான் பாலாபிஷேகமே பண்ணிட்டு இருக்கேன், நான் சூரசம்பாரத்துக்கே போயிட்டு இருக்கேன், நான் இப்படியே தான் ஓடிட்டு இருக்கேன். இன்னும் 1000 ஜென்மம் 2000 ஜென்மம்னா அது உங்க விருப்பம். அது ஆனா ஹையர் லெவலுக்கு போறவங்கள வந்து நீங்க வந்து அவங்க போறவங்கள வந்து காலை பிடிச்சி இருக்காது. நீங்க வேணா கீழே போங்க, கீழே போங்க, உங்களை யாரும் வேணாம் இல்லை. அது உங்க விருப்பம், அது உங்க ரைட். அது மேலே போறவங்கள கொஞ்சம் வழி விடுங்க, நீங்க குறுக்க நிற்காதீங்க.
இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு டைவர்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. எஸ். அடுத்து வந்து ஹெல்த் ப்ராப்ளம். தடுப்பூசி நேற்றுலாம் நிறைய இதாக போயிட்டுருக்கு. அவர் சகோதரி ஜிஆர் கூட ஒரு ஃபார்ம் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிருந்தாரு. அது வந்து நாம் என்ன பண்ணணும்னா, அடுத்தவங்கள குறை சொல்கிறதுக்கோ அடுத்தவங்கள வந்து நாம் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது. அது இன்டர்நேஷ்னல் மாஃபியா பண்ணுறாங்க, அதுக்கு கவர்மெண்ட்டும் உடந்தைகளாக இருக்கிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க. அதை நான் சொல்ல தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். அதுவும் கடவுளோட ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குது. நடக்குது. அது பெரிய மாஃபியா, அது பெரிய ஃப்ராடு, பெரிய ஒரு ஸ்கேம் நடக்குது. அது உண்மைதான், அது யாரும் இல்லை. அதுக்கு எல்லாரும் உடந்தையாக இருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மாஃபியாஸ் பண்ணுற வேலையும் கூட கடவுளுடைய அனுமதியோடு தான் நடக்கும். கடவுளோட அனுமதி இல்லாமல் நடக்கலை. அது அது விளக்க போனால் அது வேறு மாதிரி விளக்க போகலாம். ஸோ ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், அடுத்தடுத்த உயர்நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியம் முக்கியம். ஆரோக்கியம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆரோக்கியம் இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாது. சித்தர்களுக்கு ஏன் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் ஆரோக்கியமாக இருந்தால் தான் கடவுளை அடைவதற்கு உண்டான அடுத்த வழிகளை அவன் சிந்திக்க முடியும். அதை பற்றி போவான். அவனே பேஷண்ட்டாக இருக்கும் பொழுது, அவனே நோயாளியாக இருக்கும்போது அவன் அதுவே கஷ்டப்படுவான், அடுத்த லெவலுக்கு போக மாட்டான். அப்போது ஒரு மனிதன் பிறப்பினுடைய நோக்கமாக என்ன இருக்குது? இறைவனை அடையணும், உயர்ந்த நிலைக்கு போகணும். அந்த போகிறதுக்கு என்ன தடங்கல்கள்லாம் இருக்குது? அவனுக்கு வாழ்க்கையில் என்ன தடங்கள்லாம் வருது? நோய் வருது, பண கஷ்டம் வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, என்னென்னலாம் ஆர்டர்ஸ் வந்து அவனை பிளாக் பண்ணுதோ அதையெல்லாம் போக்குறதுக்கு வரைக்கும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு மனிதன் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் பொழுது தான் அவன் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். அவன் கஷ்டத்திலே இருக்கும்போது கஷ்டத்தை தான் உழைப்பிட்டு இருப்பான், அதுக்கு நேரம் போக மாட்டான். அப்போ கஷ்டத்தை போக்குற வழிகள்லாம் என்ன வழியும் சித்தர்கள் வந்து ஞானத்தினால தீர்க்க தரிசனத்தில் உட்காந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ நோய் இருக்கக்கூடாது. நோயிலிருந்து ஒருத்தன் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அடுத்த நிலையை அடைய முடியும். இதை திருமூலரும் சொல்லியிருக்கிறார், எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறது மிக முக்கியமான தேவை. அது மனிதனுடைய உரிமை. அது ஆனால் நம்முடைய சில கெட்ட கர்மாக்கனால் நமக்கு நோய்கள் வருகின்றன. நோய்கள் அப்படின்னா சாதாரண நோயிலிருந்து பெரிய நோய் வரைக்கும் எல்லாமே கர்மாவில் வர்றது தான். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் பேசும்போது ட்ரை காஃப் மாதிரி வந்து தண்ணி குடிச்சிட்டு பேசினேன், கவனிச்சிருப்பீங்க. நான் எப்பயுமே அது மாதிரி பேசுனதில்லை. பேசும்போது ட்ரை காஃப் மாதிரி இருந்தது. சாருக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு கொடுத்து தண்ணி குடிச்சிட்டு போயிட்டேன். அது கூட டியூ டு பேட் கர்மா தான். ஒரு சின்ன காஃப் வருது, என்னால் கண்டினியூஸாக பேச முடியல, தொடர்ந்து காஃப் வருது, அது கூட டியூ டு பேட் கர்மா தான். தண்ணி கொண்டு குடிச்ச பிறகு அப்புறம் ரெகுலராக பேசணும். ஏன் ஒரு 2-3 பேருக்கு அவங்ககிட்ட பேசும்பொழுது சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, அவங்ககிட்ட சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொன்னாங்க. இருந்தாலும் நான் சொல்லலை. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து என்ன சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் சொல்லுங்கள் சார், ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து சரி சொல்லிட்டேன், இதாம்மா காரணம் அப்படின்னு உண்மையான காரணம் சொல்லிட்டேன். அது சொல்ல வேண்டான்னு சித்தர்களுடைய அட்வைஸு. அதை நானும் சொல்லலை. நானும் ஒரு 2-3 மாதம் அப்படியே இழுத்துட்டு வந்தேன். பார்க்கலாமா, இதை பண்ணலாம், இதை செய்யலாம், இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க. இல்லை சார் காரணம் சொல்லுங்கள் சார். ரொம்ப இந்த வாயை பிடுங்கினால ஒரு ஸ்டேஜில் தாங்க முடியாமல் சொல்லிட்டேன், இதம்மா காரணம், இதம்மா ரீசன், இதனால தாம்மா இப்படி இருக்குது, இது சொல்ல வேண்டான்னு பார்த்தா நீங்கள் வாயை பிடுங்கி வர வச்சிட்டிங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஏன் சொல்லிட்டீங்க அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட். நான் பேசும்போது எனக்கு அந்த காப்பு வந்தது. அதுதான் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விஷயம், அது ரகசியம். அவங்க எதனால் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல வேண்டான்னு ஒரு காரணம். அது சொல்லாமல் நானும் இழுத்தேன், 2-3 மாதமாக இழுத்துட்டேன். ஒரு ஸ்டேஜில் அது சொல்ல வேண்டியதாக போச்சு. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டேன். பட் எகென்ஸ்ட் டிவைன் வில், கடவுளுக்கு எதிரான ஒரு அவருடைய விருப்பத்துக்கு மாறான ஒரு விஷயம். அதை சொன்னேன். அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டாக எனக்கு அந்த காப் மாதிரி வருது. ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டேன். பிகாஸ் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த சின்ன காப், அந்த ட்ரை காப் பேசும்போது ஒரு பிரேக் ஆகி பார்த்தீங்களா, அது கூட கர்மா தான். அது கூட என்ன டிவைன் சொல்லவானான்னு சொன்ன விஷயம் நான் அவங்களுக்கு சொன்னதுனால, நீ எப்படி சொல்லலாம், தப்பு தானே அது, எங்களுடைய வில் சொல்லக்கூடாது, நீ எப்படி சொல்லலாம், அப்போ நீ இதை கொஞ்சம் பேட் பண்ணிக்கோ. அப்போ சாதாரண அந்த ஒரு சின்ன காப்பில் இருந்து பெரிய நோய் வரைக்கும் எல்லாமே டியூ டு அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ், நம்ம பண்ண தப்புனால தான். இது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் அதான் உண்மை. நான் எல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் சார், நான் அக்செப்ட் பண்ண பரவாயில்ல இருந்துக்கும், ஆனால் அதுதான் உண்மை சார். எனக்கு கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டுலாம் கிடையாது சார், நாங்களாம் பார்க்குறோம் சார், எல்லாம் உண்மை இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உண்மை தானே.
7 ஜென்ரேஷனுடைய ஜீன்ஸ் நம்ம உடம்புல இருக்கும்ன்றோம். அப்போ இந்த ஜென்ரேஷன் அப்பா அம்மா தெரியும், தாத்தா பாட்டி தெரியும், கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி தெரியும், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே நமக்கு தெரியாது. அப்போ இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் தெரியலனால அவங்களாம் யாரும் இல்லை சார், எங்க கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி தாத்தா பாட்டி நான் மட்டும்தான் சொல்லி சொன்னா அது எப்படி இருக்கும்? நமக்கு தெரியலன்றதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களாம் இல்லாமல் நாம் வரல. அவங்களாம் அந்த 7 ஜெனரேஷன் நம்ம ஜீன் நம்ம உடம்புல இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், அது அப்படியே இருக்கட்டும். பட் அந்த 7ஆவது ஜென்மத்தில் ஒரு தாத்தா பாட்டி இல்லாமல் 6ஆவது ஜென்மத்தில் தாத்தா பாட்டி இல்லை, 6ஆவது ஜென்மம் இல்லாமல் 5ஆவது ஜென்மம் இல்லை, 5 இல்லை 4 இல்லை, 4 இல்லை 3 இல்லை. இப்போ 3 தான் தெரியும். சில பேருக்கு 2 1 தான் தெரியும். 3 சில பேருக்கு ரொம்ப ரேராக தான் தெரியும். அப்போ நமக்கு மேக்ஸிமம் 3 ஜென்மம் தான் நமக்கு தெரியும். அதுக்குலாம் தெரியாது. நீங்கள் இந்த சாங்கிய சடங்கள்லாம் பண்ணும்போது கூட கேட்பாங்க, அப்பா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, பாட்டி பேர் என்ன, கொழு தாத்தா பாட்டி பேர் என்ன, கொழு தாத்தா பேர் என்ன, ஒரு 3 ஜென்ரேஷன் தான் கேட்பாங்க. அந்த அந்த அந்தணர்கள் அந்த பரிகாரம் செய்கிற அர்ச்சகர்கள்லாம் கேட்பாங்க, அந்த திதி கொடுக்கும்போது கூட கேட்பாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே யாருக்கும் தெரியாது. அப்போது 3 ஜென்மத்துக்கு முன்னாடி தெரிலன்றதுனால அப்போ அவங்களாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்களாம் இல்லாமல் நாம் வரல, நமக்கு தெரியல, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் இருக்குது. பாஸ்ட் லைஃப் கர்மால தான் அந்த பிரச்சனைகளே வருது. அது நோய்களாகட்டும், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஆகட்டும், வாழ்க்கையில் வர பிரச்சனைகளில் நோயும் ஒன்று, அவ்வளோதான். பட் அதுக்கு என்ன ரூட் காஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி செய்யணுமோ அதை தான் நம்ம கர்மானிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதை நீங்கள் சரி பண்ணுங்கம்மா, நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டோம். இது மதங்களை தாண்டிய விஷயம். இது இந்து மதத்துக்கு மட்டும்தான், இந்த மதத்துக்கு மட்டும்தான், அந்த மதத்துக்கு மட்டும்தான் தெரியாது, எல்லா மதங்களுக்கும் பொருந்தும். அப்போ நோய்கள் நம்ம செஞ்ச பாசிட்டிவ் கர்மால் தான் வருது. வெதர் வி அக்செப்ட் இட் ஆர் நாட், வெதர் வி பிலீவ் இட் ஆர் நாட். நம்ம ஏற்றுக்கிட்டாலும் அதான் உண்மை, நாம் நம்பினாலும் நம்ம தான் அதான் உண்மை. அதில் மாற்று கருத்து கிடையாது. நம்ம நம்புகிறோம் நம்மளேன்றதுக்காகலாம் மாறாது. நம்ம ஏற்றுக்கணும் அதான் உண்மை. அப்போ அந்த நோயை போக்குவதற்கு நம்ம வந்து அதர் தேன் மெடிக்கல் சிஸ்டம் மற்ற முறைகள் நிறைய வழிகள் இருக்குது. நம்ம மன்னிப்பு கொடுத்துருக்கோம், பரிகாரங்கள் சொல்கிறோம். அந்த எந்த ஆத்மா வந்து சஃபராயிருக்கோ, எதனால் யாருடைய சாபத்தினால கட்டுனால நமக்கு இது வருதுக்கோ அதை நீங்கள் தியானத்தில் உட்காந்து கண்டுபிடிச்சி நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணாலே எங்கள் பிரச்சனை சரியாயிடும். எந்த கொரோனா வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, எந்த எய்ட்ஸ் வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. கொரோனா இன்ஜெக்ஷனை பிடிச்சி உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தா கூட உங்களுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகாது. நல்லா புரிஞ்சுங்க. கொரோனா இன்ஜெக்ஷனை எடுத்து உங்களுக்கு கொரோனாவே ஃபுல் இன்ஜெக்ஷன் அப்படியே எடுத்து கொரோனா அஃபெக்ட் ஆனவங்க பிளட்டை எடுத்து அப்படியே உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணால் கூட உங்களுக்கு கொரோனா வராது. அந்த இம்யூன் பவரை கொண்டு வரணும். நான் ஏற்கனவே போன வாரத்து கூட ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டு சேர்ந்தவர், ஒரு ராசிபுரத்தை சேர்ந்தவர், சேலம் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்தவர் சுவாமி சிவானந்தர். இப்போ இல்லை, அவர் மறைஞ்சிட்டாரு. பட் சுவாமி சிவானந்தர் அவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் வழியாக அவர் ஆசிரமத்துக்கு போகும்போது ஒரு தடவை பாம்பு கடிச்சிடுது. பாம்பு கடிச்சதுமே எல்லாரும் சீடர்கள்லாம் பயப்படுறாங்க. ஐயா அவங்க என்னாச்சோ, நான் மருந்து சாப்பிடுவோம் அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அது ஒன்றும் ஆகாது, பரவாயில்ல விட்டுடுங்க, வாங்க நான் போகிறேன். அவர் மருந்தெல்லாம் எதுவும் எடுத்துக்கல. இது அவருடைய வாழ்க்கை வரலாறு. அவருடைய புக்கில் படித்து பார்த்தாங்க தெரியும். தெய்வீக வாழ்க்கை சங்கம்னு ஒரு சங்கம், அது தெய்வீக வாழ்க்கை சங்கம். அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நிறைய நார்த் இந்தியாவில் போயிட்டு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவர் பாம்பு கடிச்சு பாம்பு அது இறந்து போச்சு. பாம்பு இறந்து போச்சு, தூக்கி போட்டார். பாம்பு இறந்து போச்சு, இவர் நல்லா இருக்கிறார். ஏன்? அந்த அளவுக்கு அவர் உடம்புல எதிர்ப்பு சக்தி. பாம்பு ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி உங்களால் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம், உங்களால் கொண்டு வர முடியும். நீங்கள் எந்த தடுப்பூசியும் போட வேண்டாம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டாம், உங்களால் இருக்க முடியும். உங்களுக்கு அந்த இறைவன் வகுத்து அந்த நேரம் வரும்போது அழகாக உயிர் பிரிஞ்சிடும். ஹாஸ்பிட்டலில் போகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஐசியூவில் அட்மிட் ஆகணும், ஐசிசியூவில் அட்மிட் ஆகணும், இத்தனை லட்சம் பில்லை கட்டு, அத்தனை லட்சம் பில்லை கட்டிட்டு கடைசியில் டெட் பாடி வீட்டுக்கு கொண்டு வரும். அந்த டெட் பாடி ரிலீஸ் பண்ணுறது கூட அரியர்ஸ் பேலன்ஸ் என்ன இருக்கோ கிளியர் பண்ணி சர்டிஃபிகேட் வரணும். என்ன பேலன்ஸ் எவ்வளோ லட்சம் பாக்கி இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தா டெட் பாடி ரிலீஸ் பண்ணலாம். இல்லைன்னா அது கொடுக்க வரைக்கும் மார்ச்சில் தான் வச்சுருப்பாங்க. வாழ முடியுமா? வாழ முடியாது அப்படின்னு நினச்சிருக்காங்கடா. இல்லை, 100% வாழ முடியாது. அப்போது கொரோனா வரட்டும், அவங்க ஊசி போட்டும் எல்லாம் போட்டும் நம்ம பயப்படணும். நீங்கள் நாம் சொந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம், ஒன்றும் ஆகாது. சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி வரும்போது சகோதரர் ஜிஆர் வந்து ஃபார்மேட் அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு நமக்கு உரிமை உண்டு, யாரும் பயப்படாதீங்க. நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், ஆரோக்கியம் நமது பிறப்புரிமை. நமக்கு வந்து கம்பல் பண்ணி அந்த ஊசி போடுறதுக்கோ நம்மளை வந்து மிரட்டி நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோ ரைட் கிடையாது, எந்த வகையும் ரைட் கிடையாது. அதுக்கு லீகலாக நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். அது வந்து சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கு. பட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை நம்ம மென்ஷன் பண்ணி அவர் சொன்ன மாதிரி ஃபார்மேட் மாதிரி கொடுக்கலாம். அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து தடுப்பூசி போடுறோம், நம்ம இதில் தான் போட்டிருந்தாங்க.
நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் இந்தியா ஃபுல்லாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடப்படும் சொல்லியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட்டில் மினிஸ்டர் சுப்பிரமணியன் வந்து எல்லாருக்கும் நாங்கள் முன்னெடுப்பாக தமிழ்நாட்டில் முதலிடம், அவங்க முன்னணி இல்லையா, முன்னணியில் நாங்கள் போட்டு பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஆக மொத்தத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ரெண்டும் ஒரு வழி பண்ணுறது முடிவில் இருக்காங்க, தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். அப்போ அதில் ஒருத்தர் சித்தர் தணிகாச்சலம்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் மெசேஜ் போட்டிருக்காரு, இதெல்லாம் பில்கேட்ஸுடைய சதி, பில்கேட்ஸ் இதில் பணம் கொடுக்குறாருன்னு. அதுக்கு ஒருத்தர் சகோதரர் போட்டிருக்காரு, அப்படிலாம் இல்லை, அது வந்து ராங் அண்டர்ஸ்டாண்டிங், அவர் இப்படி கொடுக்குறாருன்னு அதுக்கு ஒரு விளக்கம் போட்டிருக்காரு. படிக்க நேரம் இல்லை, சும்மா அப்படியே போட்டி பார்த்தேன், விளக்கம் கொடுத்துருக்காரு. அவர் இப்படி சொல்லிட்டோம், இவர் இப்படி சொல்லிட்டோம், அவர் அப்படி சொல்லிட்டோம், இவர் இப்படி சொல்லி, யார் எப்படியோ சொல்லிட்டோம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போட்டாலும் கர்ப்பப்பை புற்றுநோய் வரும், இதுதான் உண்மை. எங்கேயும் போக வேண்டாம். உலகம் முழுசும் கொரோனாவுக்கு ஊசி போட்டாங்க. கொரோனா ஊசி போட்டவங்களுக்கு கொரோனா வந்ததா வரலையா ரொம்ப சிந்திக்கணும். சாதாரண சிந்திப்போம். தடுப்பூசி போட்டாங்க, உலகம் முழுசும் கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டாங்க. கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கு திருப்பியும் கொரோனா வந்ததா இல்லையா? இந்தியாவிலேயாவது 2 நிறுத்திட்டாங்க. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், பல கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன். பெரிய பெரிய விஐபிகள், இங்கிலாந்து நாட்டு அரசர், இங்கிலாந்து நாட்டு இளவரசர், அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், இன்னும் நிறைய நாட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ், நிறைய நாட்டு பிரசிடென்ட்ஸ், இவங்கெல்லாம் 4 டோஸ் போட்டவங்க, 4 டோஸ் 5 டோஸ் போட்டவங்க. நம்ம 2 நிற்கிறோம், 4 டோஸ் 5 டோஸ் போட்டவங்க. ஜோ பைடன்லாம் என்ன சும்மா அப்படி பொல்யூஷன் இப்படி சுற்றிட்டு வருவாரா? நம்மள மாதிரி இந்தியாவில் நம்ம இந்தியன் பொல்யூஷன் மாதிரி சுற்றிட்டு வருவாரா ஜோ பைடன்னு? இங்கிலாந்து இளவரசர் அரசர் வந்து அவங்க இப்படி தான் நம்மள மாதிரி அங்கேயும் எங்கேயும் வேணா போய் சுற்றிட்டு வருவாங்களா? பிரசிடென்ட்ஸு பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேருக்கு கொரோனா வந்தது. அவங்களாம் எப்படி போனாங்க? அவ்வளோ செக்யூர்டாக இருப்பாங்க. சாதாரணமாக அவங்கள போய் ரீச் பண்ண முடியாது, அவ்வளோ சாதாரணமாக அவங்க போய் பார்த்துட முடியாது, அவ்வளோ வந்து அன்பொல்யூட்டட் கண்டிஷனாக இருக்க மாட்டாங்க. இந்தியாவிலேயே ரொம்ப பொல்யூட்டட் சிட்டி டெல்லின்னு சொல்கிறாங்க. அந்த பொல்யூட்டட் சிட்டியாகவே கூட வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இடத்துலயே அவங்க இருக்காங்க. அவங்க அவ்வளோ வந்து அன்பொல்யூட்டட் கண்டிஷனில் இருக்கிறவங்க, அவ்வளோ ஒரு செக்யூர்டு ஜோனில் இருக்கிறவங்க. அவ்வளோ செக்யூர்டு ஜோனில் இருக்கிறவங்களே 4 தடுப்பூசி போட்டுக்கிறாங்க, 5 தடுப்பூசி போட்டுக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க சாப்பிட்ற மெனு சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம மாதிரி டீ பண்ணுமா சாப்பிடுவாங்க? நம்ம ரோட்டில் இருக்கிறாங்களே, ஏதோ டீ, ஏதோ பண்ணு, ஏதோ பழசு மீந்தது, ஏதோ அவங்க கொடுக்குறான் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்க இடம் இல்லாமல் தருங்க, அப்படியா இருக்கிறாங்க அவங்க? அவங்க சாப்பாடு எப்படி இருக்கும்? ராயல் சாப்பாடாக இருக்கும். நியூட்ரிஷனிஸ்ட் கொடுப்பாங்க, நியூட்ரிஷன் தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கும் தனியாக இருப்பாங்க. அந்த நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனுக்கே தனியாக எக்ஸ்பர்ட்டெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஃபுட்டை கரெக்டாக பார்த்து கொடுக்குறவங்க, ஃபுட்டுக்குன்னே தனியாக இருப்பாங்க. அதுக்கு சயின்டிஸ்ட் இருப்பாரு, நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாரு, அந்த எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. எல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி, இவங்கெல்லாம் குட்டி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அப்படியெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏன் கொரோனா வந்தது? அப்போ ஊசியில் அடல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க சார், ஊசியில் குவாலிட்டி கம்மி சார், நம்ம 1000 வழக்கம் சொல்லலாம். அவங்களுக்கு எந்த ஊசி போட்டிருப்பாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் கூட இந்த அண்டர் வேல்யூ உள்ள ஒரு அண்டர் குவாலிட்டி உள்ள இல்லை தகுதி சப்ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாமே, தகுதி தரம் வாய்ந்த மருந்து இல்லை, தரம் மீடியமான மருந்து, தரம் குறைவான மருந்து அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி விவிஐபிஸ்க்கு, இன்டர்நேஷ்னல் விவிஐபிஸ்க்கு எந்த ஊசி போட்டிருப்பாங்க? சப்ஸ்டாண்டர்டாக போட்டிருப்பாங்க, ஹை குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க, பக்கா குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. 4-5 ஊசி போட்டாங்கன்னா அவங்க ஏன் கொரோனா வந்தது? இந்த கேள்வி யார் கேட்கறது? நம்ம தான் கேட்கணும். அப்போ அவங்களுக்கு கொரோனா வந்தது, அப்போ ஊசி போட்டாங்க, கொரோனா வந்தது. அப்போ இந்த கர்ப்பப்பை வாய் தடுப்பூசி போடுறாங்க, கொரோனா வராதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? யாராவது சொல்ல முடியுமா? எந்த அரசாங்கம் சொல்ல முடியுமா? ஸ்டேட் ஆகட்டும், சென்ட்ரல் ஆகட்டும், இல்லை யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. வராதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? வந்துடுச்சு, இப்போ தடுப்பூசி போட்டு என்ன பிரயோஜனம்? உண்மையிலேயே தடுப்பூசி போட்டால் வந்து நோய் வராதுன்றது ஒரு தப்பான ஒரு கான்செப்ட். அதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டவர் எட்வர்ட் ஜென்னர். அம்மை தடுப்பூசியை முதல்ல கண்டுபிடிச்சது எட்வர்ட் ஜென்னர். அந்த எட்வர்டு ஜென்னர் வந்து அம்மை தடுப்பூசியை கண்டுபிடிச்சி உலகத்துக்கே அம்மை நோய் வராமல் தடுத்தாரு, அவர் பெரிய மகான் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டுற குரூப் ஒன்று இருக்கு. அது தப்பு.
அவர் பிள்ளையார் சொல்லி போட்டு வைக்கிறார். அம்மை நோயை உருவாக்கும் கிருமிகளை அம்மையாக கொடுக்கிறார்கள். கேன்சர் நோயை போக்குவதற்கு கேன்சர் கிருமிகள் இருந்து மருந்து எடுத்து கொடுக்குறாங்க. எந்த நோயை போக்குறோமோ அந்த நோயை உருவாக்குற கிருமிகள் எடுக்க, அது ஒரு கான்செப்ட், அது சயின்டிபிக் ஃபார்முலா, அது வேற. அதை நம்ம இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், அது வேற சப்ஜெக்ட், அது இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் நாம சொல்ல வர கருத்து என்னன்னா, எந்த நோயை தடுப்பதற்காக நீங்க தடுப்பூசி போடுகின்றீர்களோ அந்த நோய் நீங்க நினைக்கிறீங்க தடுத்து போச்சு வராதுன்னு நினைக்கிறீங்க, அது வேறு உருவில் வரும். அது வேறு உருவில் வரும். அரசாங்கம் பெருமை தட்டிக்குது, மாற்றிட்டு நான் பல கிளாஸஸ் இருக்கு, பல யூடியூப்ல வீடியோஸ்லையும் நிறைய போட்டிருக்கேன். அரசாங்கம் தட்டி கொடுக்குன்னா பெரியம்மை நோய், சிக்கன் பாக்ஸா, ஸ்மால் பாக்ஸ், எஸ் ஸ்மால் பாக்ஸ், அந்த நோயை தடுத்து விட்டேன்னு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்குது. நாங்கள் இந்தியாவிலிருந்து முற்றுமையாக பெரியம்மை ஒழித்து விட்டோம், நாங்கள் இந்தியாவிலிருந்து முற்றுமையாக அந்த லெப்பர்சி தொழுநோயை ஒழித்து விட்டோம், பெருமை தட்டிக்கிறாங்க. வாட் ரைட், ஓகே, தப்பு இல்லை. நான் கேட்குறது என்னன்னா, தொழுநோயை ஒழிச்சிட்டிங்க ரைட்டு, இந்த பெரியம்மை என்று சொல்லுகின்ற ஸ்மால் பாக்ஸ், அது பேர் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். அது பிக் பாக்ஸ்னு வைக்கணும், அது ஏன் ஸ்மால் பாக்ஸ் வச்சாங்க தெரியல. இங்கிலீஷில் ஸ்மால் பாக்ஸு, தமிழில் பெரியம்மை. அந்த நோயை ஒழிச்சிட்டோம், ரைட்டு, ஓகே. அது ரெண்டையும் ஒழிச்சிட்டிங்க, இப்போ இல்லை. ஆனாலும் வேறு வேறு புது புது நோய்கள் வருது, அது ஏன்? அந்த திங்கிங் கிடையாது அவங்களுக்கு. நாங்கள் அழிச்சிட்டோம். பட் இன்னர் சயின்ஸ் உள்ள இன்னர் வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னா, ஓ அப்படியா, ஓ நீ இப்படி செய்யறியா, ஓ இப்படி போட்டால் இப்படி தடுப்பூசி போடுறியா, சரி சரி பார்த்துக்கிறோம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஃபார்மில் வேற வைரஸாக வேற பாக்டீரியாவும் மாறி வருது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம தான் கேடிங்கன்னா நமக்கு மேலே கேடி கடவுள். நம்ம தான் என்னமோ சொல்லுவாங்க, பக்கா கேடி, 1ஆம் நம்பர் கேடினா நமக்கு மேலே கேடி அவர். நம்ம படைச்ச நம்மளே இவ்வளோ கேடிங்களா இருக்கும்போது அவர் நம்மளோட எப்படி ஏற்பட்ட கேடியா இருப்பார்? நம்மளே இவ்வளோ திங்க் பண்ணும்போது நம்மளே படைச்ச கடவுள் எப்பேற்பட்ட கேடியா இருப்பார்? எப்படி அப்பட்டக்கராக இருப்பார்? கடவுளை ஏமாதான் நினைக்கிறோம், அப்படி இல்லை, நம்ம தான் நாம் ஏமாந்துக்கிறோம். நீங்கள் எந்த ஒரு தடுப்பூசின்னு போட்டாலும் அந்த தடுப்பூசி குணமாகுது நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த தடுப்பூசி அரசாங்கமும் நினைக்குது, விஞ்ஞானமும் நினைக்குது, மாடர்ன் சயின்ஸ் நம்புது. அப்படி இல்லை. உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த தடுப்பூசி போடப்படுகின்றது, தடுக்கப்படுகிறதாக நீங்க நினைச்சுக்கிறீங்க, அது வேற ஃபார்ம்ல வேற நோயாக வரும். இது நீங்க ப்ராக்டிக்கலா செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்றேன், நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அம்மை ஊசி தான் போடுவாங்க, எனக்கு கூட போட்டிருக்காங்க. அப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லாருக்கும் இருக்கும், பெரும்பாலும் போட்டிருப்பாங்க. அது ஊசி கம்பல்சரி. அப்போ அது ஒன்று தான் எனக்கு அப்புறம் தெரிஞ்சு, அம்மை அது ஒன்று தான். என்னுடைய மாமா கூட ஒருத்தர் இந்த வேக்சின் தான் போடுவார், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஒர்க்கில் தான் இருந்தார். அம்மை குத்துனர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, அந்த ஊசி போடுறவங்க. அவங்க அதான் டியூட்டி அந்த டைமில். அப்போ போடுவாங்களாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில். அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து எடுத்து, அவங்களுக்கு பேரே அம்மை குத்துனாராம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்களே, ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. அவங்க டியூட்டியே வந்து எல்லாரும் எங்கெங்கே யாராவது குழந்தை பிறந்தாலும் அங்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு வீடு வீடாக போயிட்டு ஊசி போடணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் என்னுடைய மாமா முறையில் ஒருத்தர், அவர் கூட அந்த டியூட்டியில் இருந்திருக்காரு, கேள்விப்பட்டிருக்கேன் நான். அவர் அப்புறம் ப்ரமோஷனில் வேறு லெவலுக்கு வந்துட்டார். அப்படி ஆரம்பிச்சது. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் இப்போ நீங்கள் குழந்தை டெலிவரி ஆச்சுன்னா ஒரு 16-17 ஊசி போடணும்னு லிஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஊசி கொடுக்குறாங்க. அது எப்போ 12 வயசு வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. பிறந்த குழந்தையிலேருந்து 12 வயசு வரைக்கும் அப்படியே போட்டுட்டு வராங்க. நான் பார்த்துங்க, காட்டுவாங்க, வர்றவங்க காட்டுவாங்க, சார் இப்படிலாம் போட்டிருக்கேன் சார், லிஸ்ட் கொடுத்தாங்க சார், போட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா, இவங்க கரெக்டாக டாக்டர் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக 100% கரெக்டாக சொன்ன டேட்டில் கரெக்டாக முறையாக வச்சு கரெக்டாக எல்லா விஷயம் போட்டிருக்காங்க. ஆனால் அவன் பையனுக்கு இந்த பிரச்சனை கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ், கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் வந்திருக்கு. இவங்க எல்லாமே கரெக்டாக டாக்டர் சொன்ன மாதிரி முறையாக அந்த தடுப்பூசி போட்டவங்க. அந்த டேட் டைம் கூட மீறல. இந்த டேட்டுக்குள்ள இந்த மந்த்தில் இந்த டைமில் போடணும்னா அந்த டைமில் கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். ரொம்ப அவேர்னஸ் ஜாஸ்தி போட்டிருக்காங்க. அத்தனை விஷயம் கரெக்டாக போட்டிருக்காங்க. 16-17 வயசுல பையனை கூப்பிட்டு வராங்க. அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த ஊசியை போடாமல் சில பேர் வந்துட்டாங்க பார்த்தீங்களா. ஹாஸ்பிட்டலில் கம்பல்சரி ஒரு ஊசி 2 ஊசி போட்டிருப்பாங்க. அது அந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும். அதுக்கு மேலே அவங்க இஷ்டம். அப்போ அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் ஃபாலோ பண்ணுவாங்க. இது போடுங்க வரலைங்க பரவாயில்லைங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்போது அந்த ஒரு ஊசி 2 ஊசியோடு தப்பிச்சு வெளில வந்தாங்க இல்லையா, அவங்க ஃபைலும் என்கிட்ட இருக்குது, அவங்களும் வருவாங்க. பட்டு இந்த 16 ஊசி 17 ஊசி போட்டவங்களும் வருவாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை மைனர் ப்ராப்ளமாக இருக்கும், இவங்களுக்கு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும். நிறைய கேசஸ் இருக்குது. அப்போ இத்தனை ஊசி கரெக்டாக ப்ராம்ப்டாக போட்டாங்களே, அப்போயும் அவன் சீக்காவே இருக்கான், ஏன் நோயாளியாகவே இருக்கான், ஏன் இந்த சின்ன வயசுல அவனுக்கு அவ்வளோ நோய்கள்?
அவனா இத்தனை ஊசி போட்டுக்கான நல்லா ஜெயச்சண்டுக்கு ஆஜானு பாகுவா நல்லா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாலும் இருக்கணும். நல்லா படித்தவங்க தான், வசதியானவங்க, நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் தான், நல்ல செல்வாக்காக இருக்கிறவங்க தான். ஏன் அவ்வளோ நோய் இருக்கு? ஆனால் அதே டைமில் வறுமை காரணமாக அவங்க அதுக்கு மேலே ஊசி போட்டுக்கல, அதோடு சரி விட்டாங்க. பட் அவங்களும் பிரச்சனைக்கு வரும்போது தான் கம்பேர் பண்ணி பார்க்கறனால அவங்களுக்கு ஒன்றும் சும்மா சாதாரண பிரச்சனை, சும்மா ஒரு 10 நாள் 5 நாள் இல்லை 1 மாதம் 1.5 மாதம் ஒரு மண்டலம் மருந்து கொடுத்து சரியாக போடுது, சிம்பிள், ஓவர், அவ்வளோதான், போயிடுறான், ஓவர். ஆனால் அதே நேரத்தில் இவ்வளோ ப்ராம்ப்டாக இவ்வளோ கரெக்டாக போட்டு வந்திருக்கா. இவங்களுக்கு 6 மாதம் மருந்து கூட 50% சரியாகுது. 6 மாதம் மருந்து கொடுத்து கூட 50% தான் கண்ட்ரோலுக்கு வருது, முன்னே 50% கண்ட்ரோல் கொண்டு வர முடியல. இது எதை காட்டுகிறது? அப்போ தடுப்பு ஊசிகள்லாம் போட்டால் ஆரோக்கியமாக இருந்துருவோம்னு நம்ம நினைக்கிறது தப்பு. உடம்பு அடி வாங்குது அப்படின்னு தான் உண்மை. எவ்வளோக்குள்ள தடுப்பூசி உடம்புல போகுதோ அவ்வளோக்குள்ள நீங்கள் வீக் ஆகுறீங்கன்னு அர்த்தம், நோய் சக்தி குறையுதுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. அப்போ தடுப்பூசி போடாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பாருங்க, அதான் நம்ம சொல்லுவோம். அப்படி மீறி வந்தாங்கன்னா நீங்கள் யாரும் மனசு இருக்கிறவங்க, தைரியம் இருக்கிறவங்க, இப்போ இந்த மாதிரி லீகலாக அந்த சில அமைப்புகள்லாம் இருக்குது, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு, இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் கூட அனுப்பலாம். போட தேவை இல்லை, போடக்கூடாது, அவசியம் இல்லை. உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, மனசு மேலே தான் நம்பிக்கை இருக்குன்னு நீங்கள் போட்டுக்கோங்க, அது உங்கள் உரிமை. அது யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் கடவுளை நம்பலை, மனுஷனை தான் நம்புறீங்கன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா மனுஷன் தான் சொல்கிறான் தடுப்பூசி போட்டால் நீ ப்ரொடெக்டாக இருப்பேன்னு மனுஷன் சொல்கிறான். அப்புறம் அவன் டீலில் விட்டுறான்ன்றது வேற, அதனால கஷ்டப்படுறீங்கிறது வேற, அவங்ககிட்ட கிளைம் பண்ண முடியாது வேற சமாச்சாரம். நீங்கள் மனிதரை நம்புவதாக இருந்தால் தடுப்பூசி போட்டுக்கோங்க, இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் உங்களை படைத்த இறைவனை நம்புறதா தடுப்பூசி போடாதீங்க. நீங்கள் உங்களை படைத்த இறைவனை நம்புவதாக இருந்தால் தடுப்பூசி போடாதீங்க. மனுஷனை நம்புறதா இறைவனை நம்புறதா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் அட்மினிஸ்டர்டு பை யுவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொன்னேன், ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், ஒரு வினாடியும் கூட உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா தான் வழி நடத்துக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இறைவன்றது கூட அப்புறம் தான். இறைவன் எப்படி வேலை செய்யறார்? பாஸ்ட் லைஃப் கர்மா வழியாக தான் வேலை செய்யறார். இப்போ நான் ஏதாவது ஒரு மேட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபைல் வருதுன்னா ஆசிஸ்டன்ட் சார்கிட்ட கேட்பேன், சார் இது என்ன அனுப்பிச்சிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்பேன். அவர் சொல்லுவார், சார் இது போட்டிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க சார், சொல்லியிருக்கேன் சார், பண்ணியிருக்கேன் சார் சொல்லுவோம். ஓகே, அடுத்து நான் ப்ரொசீட் பண்ணேன். யமதர்மராஜா கிட்ட போய் நின்னா ஒன்று சிந்தரும் தான் கேட்பார், ஏன்பா இவர் என்ன பண்ணிக்காரு லிஸ்ட்டு சொல்லு, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார். அவர் சொல்லுவார், இவன் நல்லா பண்ணிக்கிறான், கெட்ட பண்ணிக்கிறான், லிஸ்ட்டு கொடுப்பார். அது தான் அவர் டிசிஷன் எடுப்பார். அதே மாதிரி இறைவனும் அப்படித்தான், கர்மாவை தான் பார்ப்பார். உடனே இவங்க கடவுள்கிட்ட போய் சிவன்கிட்ட அந்த உத்தரகண்டா அங்கே போயிட்டு மேலே போய் பாலாபிஷேகம் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் நீ கேட்டினா கூட, கையெழுத்து கும்பிட்டு கேட்டினா கூட, அவர் உடனே சிவன் என்ன பண்ணுவார், ஏப்பா என்ன ரெக்கார்டு எனக்கு பாஸ்ட் லைஃப் கர்மா என்ன இருக்குது, என்ன பாரு, பேங்க்கில் என்ன வச்சுருக்காரு, கர்மிக் பேங்க்கில் என்ன அமௌண்ட் வச்சுருக்காரு கொஞ்சம் பாரு, ப்ளஸ் வச்சுக்கிறா மைனஸ் வச்சுக்கிறா டைட் வச்சுக்க பாரு அப்படின்னு கேட்பாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சிவன் எக்ஸிக்யூட் பண்ணுவார். சிவனை எக்ஸிக்யூட் பண்ண நீங்கள் நார்த் இந்தியா போயிட்டீங்க, மலை மேலே போய் கும்பிட்டீங்க, அப்படி கன்னட ஆணை தண்ணீர் வருது அப்படின்றதுக்காகலாம் சிவன் உங்களுக்கு ஃபேவர்லாம் பண்ணிட மாட்டார். இங்கே ரெக்கார்ட் பார்ப்பார், எஸ்ஆர் புக் என்னன்னு பார்ப்பார், என்ன கர்மா இருக்குது, பாஸ்ட் லைஃப்ல என்ன கர்மா இருக்குது, ப்ரெசன்ட் லைஃப்ல என்ன கர்மா இருக்குது, என்ன பண்ணியிருக்காரு, என்ன அந்த பரசெல்லாம் நோண்டுவாங்க, எடுத்து பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இவருக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அங்கே ஒன்று என்ன, சிவனே ஒன்றும் பண்ண மாட்டார். ஆசையை துன்பத்துக்கு காரணம் புத்தர், சரியில்லை, தவறு இல்லை, சரி. ஆசையை துன்பத்துக்கு காரணம், தவறு இல்லை, சரி. அதுக்கு மேலே அடுத்த லெவலுக்கு வரணும், அதை பாயிண்ட் அடுத்த மேலே வரணும். அறியாமையை துன்பத்திற்கு காரணம், அறியாமை தான் துன்பத்திற்கு காரணம். இந்த அறியாமையினால தான் அவன் ஆசைப்படுறான், எதுக்கு ஆசை பண்ணணும்னு தெரியல, எப்படி ஆசை பண்ணணும்னு தெரியல, எதற்கு எப்போ ஆசை பண்ணணும்னு தெரியல. அறியாமை. Ignorance is the root cause of all your sufferings. இது இன்னும் 1 லட்சம் வருஷம் கழிச்சு கேட்டாலும் இதான் உண்மை. பிரபஞ்சம் அடியறதுக்கு 3 நாள் கேட்டாலும் இதான் உண்மை. பிரபஞ்சம் அடிவதற்கு இன்னும் 4 லட்சம் வருஷம் இருக்கு. அந்த 4 லட்சம் வருஷத்துக்கு நாளைக்கு அழிய போனால் இன்னைக்கு கேட்டாலும் இதான் உண்மை. எட்டர்னல் ஃபேக்ட். இதுதான் இது மாற்றப்பட முடியாத உண்மை. ஆற்றல் மாறா கோட்பாடுன்னு சொல்லும் இல்லையா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அது மாதிரி இது மாற்றவே முடியாத ஒரு பிரபஞ்ச உண்மை, இயற்கை உண்மை, இறைவனுடைய சட்டம் அது. Ignorance is the root cause of all our sufferings. அப்போ கடவுள் எப்படி செய்வார்? கடவுள்
அன்புமயமானவர் ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். இதை நல்லா மைண்ட் வச்சுக்கணும். இதெல்லாம் கோட்டுங்க, மைண்ட் அப்படியே வச்சுக்கணும், மனப்பாடம் மாதிரி வச்சுக்கணும். ஸ்கூலில் டேபிள்ஸ் படிக்கணும் இல்லையா, வாய்ப்பாடு படிக்கணும் இல்லையா, மனப்பாடம். அல்ஜிப்ராவில் ஃபார்முலாஸ் மைண்ட் வச்சுக்கணும் இல்லையா, அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ். டெக்னாமெட்ரியோட ஃபார்முலாஸ் வச்சுக்கணும். டெக்னாமெட்ரியில் அல்ஜிப்ராட திரிகோணமிதின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஃபார்முலா எப்படி வச்சுக்கணும். அது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, அது யூனிவர்சல் ஃபார்முலா. அதே மாதிரி எல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஆசையை துன்பத்துக்கு காரணம், கரெக்ட். அதுக்கு அடிப்படை என்ன? அறியாமையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். ignorance is the root cause of all our sufferings. ரைட். அடுத்தது மூணாவது, கடவுள் அன்புமயமானவர் ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். நீங்க சிவனே ஆனாலும், பெருமாளே ஆனாலும், சக்தியே ஆனாலும், முருகரே ஆனாலும், யாராக இருந்தாலும், எந்த அல்லாவாக இருந்தாலும், ஜீசஸாக இருந்தாலும், மாதாவாக இருந்தாலும், யெகோவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த அமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், கடவுள் அன்புமயமானவர் ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். கர்ம விதிக்கு உட்பட்டு தான் செயல்படுவார், கர்ம விதியை மீறி செயல்பட மாட்டார். அதுதான் உண்மை. அப்போ கர்ம விதியை மீறாமல் இருக்கிறதுக்கு, கர்ம விதியை ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பில் அடாப்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாம் செஞ்சோம்னா எந்த நோயும் வராது, எந்த தடுப்பூசியும் தேவையில்லை. தடுப்பூசியே தேவையில்லை. உங்களால் அந்த அளவுக்கு ரெஸ்ட் பவர் கொண்டு வர முடியும். நம்ம அடுத்த வகுப்புகள் அதை பற்றி நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொரோனா ஊசி எடுத்து உங்கள் உடம்பை இன்ஜெக்ட் பண்ணால் கூட கொரோனா வராது. இவ்வளோ கேரண்டி சூரிட்டி யார் கொடுக்க முடியும்? கர்மாஜீடுங்களை தான் கொடுக்க முடியும். கர்மாஜி தான் கொடுக்குறோம், சித்தர்கள் கொடுக்குறாங்க, இறைவன் கொடுக்குறாங்க. இப்போ யாரு அதை புரிஞ்சு தெரிஞ்சு கடைப்பியர்கள். அவ்வளோதான். சரி, நம்ம தொடர்ந்து மீண்டும் நாளைக்கு பார்ப்போம். மணி 7 ஆச்சு. இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்குவோம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. 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 ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.